எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி உன் பணியே போல நன்னிய நின்பு நீங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து, எத்தனையோ பணிகளுக்கும் உயர்வுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் நடுவில் அவை அத்தனையும் மறந்துவிட்டு அருள்நெறி தந்தை தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நினைவை போற்றுவதற்காக இங்கு திரளாக குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கால திரையில் தன் வாழ்வெழுதி வைத்தவர் என்று தலைப்பு கொடுத்ததை கொஞ்சம் மாற்றி நிலைத்தவர் என்று சொல்ல தோன்றுகிறதுக்கு அடிகள் பெருமானின் வரலாற்று. என்னிலும் பெரிய அளவில் அடிகள் பெருமானோடு பழகி பார்த்து அனுபவித்து அன்றாடம் நினைந்து நினைந்து அகமகிழ்கிற அரங்கம் இந்த அரங்கம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டவன் அடியேன். இந்த அரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய அமைச்சர் அடிகள் பெருமானின் 100 வர வேண்டும் என்று சொன்னவுடன் எனக்கு மறுக்க தெரியாது. எந்த பின்புலத்தோடு நான் இருந்து வளர்ந்தேனோ, என்னை ஆளாக்கினார்களோ அவர்களை நன்றி மறப்பது ஒருபோதும் கூடாது என்பதனால் எந்த பணியானாலும் அழைப்பது தமிழ்ச்சங்கம். அடிகள் பெருமானின் 100 என்கிற போது எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு வர வேண்டியது என்னுடைய இலக்கிய கடமை என்பதை உணர்ந்து நான் ஒப்புக்கொண்டேன். இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தின் தலைமை உரையாற்றிய துணைத் தலைவர் புலவர் வரதராஜன் அடிகள் பெருமானின் வாழ்க்கை சுருக்கத்தை ஒரு சூத்திரம் போல இந்த அரங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள். அது காட்சிகளாக அரங்கத்தில் இருப்பவர்களின் முகங்களில் இருந்து மலர்ந்திருக்கிற தோற்றத்தையும் பெருமையும் அந்த அரங்கத்தில் இருந்து பார்க்கிற போது இது தேர்ந்த சபை என்பது மட்டுமல்ல, சங்க பலகை போல விரிந்திருக்கக்கூடியது. தகுதியானவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களின் உரை அழகாக எடுத்து காட்டியது. அடிகள் பெருமானை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு மருத்துவர் அவர்களின் குறிப்பு, எல்லோரும் போல இல்லை என்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக அடிகள் பெருமானை அடையாளம் கண்டு கொண்டது காலம் என்றால், அதை இன்னமும் மனதிற்குள்ளே வைத்துக் கொண்டு எந்த குறிப்பும் இல்லாமல் உள்ள குறிப்பிலிருந்து சொல்ல முடிகிற அளவிற்கு எல்லோருடைய உள்ளங்களிலும் அடிகள் பெருமான் இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய உரையாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை அன்போடும் நன்றியோடும் நினைவு கூறுகிறேன். இணைப்புரை சொல்லுகிறவர்கள் நல்ல வேளை எதையும் சொல்லாமல் விட்டதற்கு ஒரு தனி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு அவர்கள் இவர்கள் பாராட்டுவதற்கெல்லாம் மகாகவி பாரதியின் வரிதான் எனக்கு நினைவு பெறுகிறது. வித்தை நன்கு கல்லாத என்னுடைய வேத நுட்பம் விளங்கிடச் செய்தனை என்று கண்ணனை பற்றி பாரதி சொல்லுவார். ஏதும் தெரியாத ஒரு களிமண்ணாக இருந்த என்னை என்னிலும் பெரியவர்களை உருவாக்கி காலத்தினால் உலக விட்ட பெருமை அருள்நெறி தந்தை அடிகள் பெருமானுக்கு உண்டு என்பதுதான் உலகறிந்த வரலாறு. அழகாக சொன்னார்கள் தலைவர் அவர்கள். உலக வரைபடத்தில் குன்றக்குடி என்பது அடிகள் பெருமான் வருவதற்கு முன்னால் யாரும் அறிந்திராத ஒரு சிற்றூராக இருந்தது. காலம் கவிஞனை உருவாக்குகிறது, கவிஞன் காலத்தை உருவாக்குகிறான் என்கிற புகழ்மிக்க தொடர் உண்டு. காலத்தை போக்குவதற்காகவோ காலத்தோடு போகிறவராகவோ வந்தவர்கள் இல்லை அடிகளார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டவர்கள் இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள். ஒரு சின்ன சம்பவத்திலிருந்து இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பல இடங்களில் மகா சன்னிதானம் பேசுவார்கள். ஒரு வகுப்பறை நிகழ்ச்சிக்கும் பொது நிகழ்ச்சிக்கும் வருகிற போது பொதுவாக அடிகள் பெருமான் எழுப்புகிற கேள்வி, காலம் எது போன்றது என்று கேட்பார்கள். நாம் தான் சொல்லதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாயிற்று. நம்மையே அறிமாமல் பணிந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பதில், காலம் பொன் போன்றது. மிக நிதானமாக ஒரு புன்முறுவலோடு அடிகள் பெருமான் கேட்பார், காலம் என்பது பொன் என்றால் தங்கம் தானே? அது தவறி விடுகிறது, தொலைத்து விடுகிறோம், தேடுகிறோம், தேடி கண்டுபிடித்து விடுகிறோம். அதுவும் இல்லாவிட்டால் புதிதாக விலைக்கு வாங்கிப்படுகிறோம். ஆனால் தொலைத்ததை தேடியதிலிருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் இடைவெளியை செலவழித்த பொழுதை திருப்பி வாங்க முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போது பதில் சொல்லுங்கள், காலம் எது போன்றது என்றார். எதை இழந்தால் மீண்டும் பெற முடியாதோ, எது இழக்கக்கூடாததோ அது காலம் என்றால், காலம் பொன் போன்றது என்று சொல்வது பொருத்தமில்லை. காலம் உயிர் போன்றது என்கிற பதிலை நம்மிடம் இருந்து அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.
இப்படி அவையினரோடு கூடி கலந்து பேசி எழுப்புகிற போது இந்த உடலும் உயிரும் தாங்கி இந்த மண்ணில் தோற்றம் பெற்றிருக்கிற இந்த உயிர் மற்ற உயிர்களைப் போல் அழிந்து போய்விடுகிற உயிர் இல்லை, தன்னுடைய செயலினாலும் கல்வியினாலும் ஞானத்தினாலும் இந்த மண்ணில் இருந்து ஒரு பதிவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனித உயிர்கள் இயங்க வேண்டும் என்பதை அடிகள் பெருமான் எல்லா இடங்களிலும் வலியுறுத்தினார்கள். 70 ஆண்டு காலம் என்று வாழ்க்கை வரலாற்றை சுருக்கி தந்தார்கள். அது 70 என்பது காலத்தின் கோலத்தில் சுருங்கி இருந்தாலும் கூட இனி வருகிற நூற்றாண்டிற்கெல்லாம் அடித்தளமிடுகிற நூற்றாண்டு வாழ்க்கை அடிகள் பெருமானுடைய வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். அவர்கள் இந்த மண்ணில் அவதரித்த காலம், தோற்றம் மறைவு என்கிற வார்த்தைகள் கடந்து மகா சன்னிதானம் சொல்வார்கள். ஒருவரை பற்றி குறிப்பிடுகிற போது இறந்து போனார், மாண்டு போனார், அழிந்து போனார் என்று ஒவ்வொரு வகைகளில் இயற்கை எய்தினார் என்று சொல்கிற சொற்களுக்கெல்லாம் பொருள் உண்டு. இயற்கையோடு கலந்தவர் இயற்கை எய்தினார். புகையோடு இறந்து போனவருக்கு மாண்டு போனார் என்று சொல்வது. இறந்து போதல் என்பது இயக்கமற்று போவது. ஆனால் அது எல்லாம் முடிந்துவிடும். ஒருவர் காலமானார் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த காலத்தின் அடையாளமாக அவர் நின்றால்தான் அது காலமானார் என்று சொல்ல முடியும் என்று சொல்வார்கள். இந்த காலம் அடிகள் பெருமானின் காலம், இந்த நூற்றாண்டு அடிகள் பெருமானின் நூற்றாண்டு. உண்மையில் யோசித்து பார்த்தால் ஆயுள் வளர வளர நம்முடைய வாழ்க்கையினுடைய கணக்கு முடித்து விடுகிறது. திருக்குறளில் ஒரு குறள் வரும், தினந்தோறும் நாள் சீட்டு கிழிக்கிற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. செல்போன் வந்த காலத்துல காணாம போயிடுச்சு. அந்த ஒட்டி இருக்கிற தாளை கிழிக்கிற போதெல்லாம் அந்த நாள்காட்டியின் தாள் சொல்லுகிறது, நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளையும் நாம் கிழித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் பிறந்ததற்கு பின்னால் கடந்து போகிற வயது வளரவில்லை, நம்மிடமிருந்து கழிந்து போகிறது தான் இயற்கை. ஆனால் அருளாளர்களின் வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை அல்ல, அதிலிருந்து வளருகிற வாழ்க்கை என்பதற்கு அடிகள் பெருமானுடைய வரலாறு நமக்கு ஆவணும். நடுத்திட்டிலிருந்து அவர்கள் சொன்னார்கள், காலத்தின் சூழலில் இருந்து கருவாகி உயிர்த்தெழுந்த ஒரு அரங்கநாதனை காலம்தான் அடிகளாராக உருவாக்கி தந்தது. பிறந்தது நடுத்திட்டில், வளர்ந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் திருவேட்களத்தில் அண்ணன் படிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தோடு சென்று அந்த இடத்தில் தங்கி வாழ்கிறார்கள். சொர்ணத்தாச்சி அம்மாயாரும் அவருடைய தந்தையார் சீனிவாசன் பிள்ளையும் மூத்த பிள்ளையாக இருக்கிற கோபாலகிருஷ்ணன் பிள்ளையை படிக்க வைப்பதற்காக அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் பகுதியில் வீடு எடுத்து தங்குகிறார்கள். அப்பெல்லாம் மாடு மேய்ச்சி வாழ்ந்துடலாம். பால் கறந்து அந்த பாலினை பேராசிரியர் வீடுகளில் ஊற்றி பள்ளிக்கு போக வேண்டிய பொறுப்பு அரங்கநாதனுக்கு. தினந்தோறும் பால் ஊற்றி விட்டு வருகிற போது அவர்கள் அறையிலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரிடத்திலே பால் ஊற்றுகிற போது படிக்கிற பிள்ளை ஒரு திருக்குறள் சொல்லால் காலனா தருகிறேன் என்று சொன்னார். தினந்தோறும் ஒரு திருக்குறளை ஊக்குவித்தார். காலனா பரிசு கிடைத்தது. அது எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு தான். அது காலம் எப்படி அடிகள் பெருமானை உருவாக்குகிறது என்றால், ஒரு நாள் அது போல திருக்குறள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது பேராசிரியர் அந்த காலனா பரிசு தொகையை எடுத்து வைத்தார். அந்த குழந்தை எடுக்காமல் அரங்கநாதன் அழக தொடங்கினார். அப்போதுதான் பேராசிரியர் நிமிர்ந்து பார்த்தார், என்ன வேண்டும்? நான் இங்க பள்ளியில தொண்டு செய்வதற்காக ஸ்கவுட்ல சேரணும்னு ஆசைப்படுறேன், சீருடை எடுக்கணும், அதற்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, போகக்கூடாது என்கிறார்கள், எனக்கு சீருடை வேணும். அப்பதான் கேட்கிறார், நீ யார் என்று கேட்கிறார். எங்க அண்ணன் பல்கலைக்கழகத்துல படிக்கிறார், கோபாலகிருஷ்ணன், அவர் மத்தியானம் வந்து பார்க்க சொல்லு, உனக்கு சீருடை எடுத்து தர்றேன்னு சொல்லி ஒரு சீருடைக்கு 2 சீருடை எடுத்து அந்த அரங்கநாதனை அனுப்பி விடுகிறார். அந்த பேராசிரியர் அண்ணனை அழைத்து பேசுகிற பிறகுதான் தெரிகிறது, நடுத்திட்டு கிட்ட கிராமத்தில் வசதியான குடும்பம், பொருளாதாரத்தில் பின்தங்கியதற்கு காரணம் மூதாதையர்கள் சீட்டாடி தோற்றதில் சொத்து இழந்து போய்விட்டது என்று தெரிந்ததற்கு பின்னால் அந்த பேராசிரியரே ஒரு வழக்கறிஞர் என்பதினாலும் அந்த வழக்கை தானே முன்னெடுத்து நடந்து இழந்த சொத்துக்களை மீட்டு அவரிடத்தில் கொடுத்திருக்கிற அனுபவத்தை அந்த அரங்கநாதனின் வேண்டுகோள் உருவாக்கி தந்திருக்கிறது. அப்படி அந்த அரங்கநாதனுக்கு திருக்குறளின்பால் ஈடுபாட்டை உண்டாக்கி தொண்டிற்கும் நெறிப்படுத்திய பெருமை அந்த பேராசிரியர் வேறு யாரும் அல்ல, சொல்லின் செல்வராபி சேது பிள்ளை தான் அவரை உருவாக்குகிறார். அன்றைக்கு தினம் ஒரு திருக்குறள் ஒப்புவித்து பரிசு வாங்குவதோடு தீர்ந்து விடுமேயானால் அது சராசரி குழந்தை. அந்த சிறு உள்ளத்தில் பதிந்த திருக்குறள் என்கிற உணர்வுதான் காலத்தில் ஒரு ஆழவிதை போல உள்ளத்திலே விழுந்த அந்த உணர்வுதான் காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய திருக்குறள் பேரவை என்கிற பேரமைப்பை உருவாக்குவதற்கு அதுதான் தூண்டுகோலாக இடத்திலே இருந்து உருவானது என்பதை வரலாறு நிரூபித்து காட்டியிருக்கிறது. தவத்திரு அடிகள் பெருமானை பற்றி அந்த இடத்தில் சொல்ல வேண்டுமானால்,
தமிழ் சூழலில், இந்திய சூழலில் சீடர்கள் என்பவர்கள் அந்தந்த காலத்திலேயே தோன்றி விடுகிறார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கொண்டாடுகிற தமிழ் சங்கம் இது. அடிகள் பெருமானுக்கு விருது கொடுத்த பெருமை இந்த தமிழ் சங்கத்திற்கு உண்டு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு நேரடி சீடர்களாக வாய்த்தவர்கள் நிறைய. இன்றைக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்றால் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, உவேசாவை தெரிகிறது. உவேசாவுக்கு ஆசிரியர் என்று சொன்னால் புரிகிற அளவிற்கு சீடரின் பெருமை உயர்ந்து நிற்கிறது. சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லிவிட்டுத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்ல வேண்டிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இவர்களெல்லாம் சமகாலத்தில் சீடர்களாக வாய்த்து குருவுக்கு பெருமை தேடினார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் தோன்றிய திருக்குறளை தந்திருக்கிற திருவள்ளுவருக்கு நேரடி சீடர் என்று யாரும் சொல்ல முடியவில்லை. கிமு 1ஆம் நூற்றாண்டில் தோன்றிய திருவள்ளுவருக்கு 20ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு சீடர் உருவாகி உலகம் முழுவதும் திருக்குறள் பேரவை உருவாக்கி இருக்கிறார் என்றால் இது அபூர்வ வரலாறு, அடிகளின் வரலாறு, திருக்குறளின் வரலாறு என்று சொல்லலாம். ஒரு மடாதிபதியாக இருந்து திருக்குறளை வளர்த்தார் என்பதை விட திருக்குறளே அடிகள் பெருமானை வளர்த்து எடுத்தது. அது குறள் வடிவத்தில் அரங்கநாதனாக இருந்தார். விஸ்வரூபம் எடுத்தது போல அவருடைய பேருருவம் குன்றக்குடி மடம் அந்த ஆட்சியை எடுத்துக்கொண்டது. இது ஒன்று. இன்னொன்று, காலம் அவரை உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணம் தொண்டு நெறியிலும் துறவு நெறியிலும் அவரை ஆட்படுத்திய பெருமை விபுலானந்த அடிகளுக்கு உண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயிலுகிற காலத்தில் அவர் தங்கியிருக்கிற வீட்டிற்கு எதிர்த்தார் போல விபுலானந்த அடிகள் வீட்டிலே தான் தங்குவார். அவருடைய தோற்றம், அவருடைய தொண்டு ஆழமாக அந்த இளம் பருவ மனதிலே பதிந்திருக்கிறது. எங்கு போனாலும் கூட போகிறது. காலையில் பல்கலைக்கழகத்தில் விபுலானந்த அடிகளுக்கு பணி. அதோடு அவர்கள் நிறைவு செய்யவில்லை. மாலை வேளைகளில் அண்ணாமலை பல்கலைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆதி திராவிடர்கள், இன்றைக்கு தலித்துகள் என்று சொல்லக்கூடிய எந்த பட்டியலின மக்கள் என்று நீங்க எப்படி பிரித்து வைத்து பார்த்தாலும் அந்த மக்களின் குடிசைகளுக்கு சென்று அவர்களுக்கு பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் உணவுப் பொருளாக கொடுத்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்த தொண்டராக திகழ்ந்தவர் விபுலானந்த அடிகள். அந்த அடிகள் போகிற பொழுதெல்லாம் அறிக்கை விளக்கை ஏந்தி கொண்டு ஒரு சின்னஞ்சிறுவராக இருக்கிற அரங்கநாதன் போனார். ஜாதி வேறுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் முன்னேற வேண்டும் என்கிற ஞானத்தை போதிக்கிற ஒரு துறவு நிலையில் இருந்து உருவாக வேண்டும் என்கிற உணர்வை அடிகள் பெருமானுக்கு ஆழ பதித்தவர் சுவாமி விபுலானந்த அடிகள் தான். இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் ஆழ உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடிகள் பெருமான் அந்த பள்ளியில் பயின்று வளர்ந்து அண்ணன் பணி செய்கிற இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய நிர்பந்தம் நேருகிறது. அப்படித்தான் கடியாபட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற பூமீஸ்வரர் கோயிலுக்கு அண்ணன் வேலைக்கு போகிறார். அண்ணனுக்கு துணையாக அரங்கநாதன் போகிறார். அங்கு போகிற காலத்திலும் சும்மா இருக்கவில்லை. கூட படிக்கிற மாணவர்களோடு சேர்ந்து புரட்சி இயக்கத்தில் ஈடுபடுகிறார். இந்திய விடுதலை போராட்டம் அப்பொழுதுதான் கனல் விட்டு எரிகிற காலகட்டம். 1925ஆம் ஆண்டு பிறந்த அடிகள் பெருமான் கடியாம்பட்டி பள்ளியில் மேல்நிலை பள்ளி படிக்கிற காலத்தில் கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு தேச உணர்வோடு போராடுகிறார்கள். ஒருத்தர் வள்ளியப்பன், ஒருத்தர் பழனியப்பன், இதுக்கு நடுவுல அரங்கநாதன். இவர்கள் மூவரும் சேர்ந்து பள்ளிக்கு சென்று பாடம் படிப்பதோடு இல்லாமல் சொந்தமாக கருத்துக்களை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு பயிற்சி நடக்கிறது. மூத்தவராக இருக்கிற வள்ளியப்பன் எப்படி பேசணும் பயிற்சி கொடுக்கிறார். அதில் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை விஞ்சியவராக அரங்கநாதன் பேசுகிறார். இரவோடு இரவாக அந்த பள்ளியில் கொடியேற்றி வைத்து சுதந்திர உணர்வை ஊட்டிய பெருமையும் அந்த அரங்கநாதனுக்கு உண்டு. அப்பொழுது மாணவர்களுக்கு மத்தியில் பொதுவெளியில் பேசுகிற போது நாட்டிலே சுதந்திர கனலை மூட்டினாய் என்று வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் விஞ்சுதுரைக்கும் ஏற்பட்ட உரையாடலை விளக்கமாக சொல்லிவிட்டு, நாங்கள் 30 கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றி சேய்களோ என்று ஆக்ரோஷமாக வெள்ளையரை எதிர்த்து கேள்வி கட்டதை பேசிய அரங்கநாதனை பார்த்து விட்டு ஒற்றர் படை அப்ப சிஐடி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவர்கள் எல்லாம் சென்று படிக்கிற ஒரு வாசக சாலை அங்கே இருக்கிறது. அங்க சொல்லிட்டாங்க, ஜோதி கிளப்புங்கிற வாசக சாலை பணக்காரர்கள் பொழுதுபோக்குவதற்காக உண்டாக்கியது. இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு உள்ளே இடமில்லை என்று ஒரு பெரிய படித்த பணக்கார வர்க்கம் உருவாக்கிய நூலகத்தில் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு காலம் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்த போது ஆத்திரம் கொண்ட அரங்கநாதன், இவங்க என்ன லைப்ரரி கொடுக்கிறது, நாமளே சேர்ந்து ஒரு லைப்ரரி உருவாக்கலாம் என்று அவர்களே திட்டமிட்டு வசூல் செய்து ஒரு நூலகத்தை உருவாக்குகிறார்கள். அதற்கு ஒரு பெயரிட வேண்டும். என்ன பெயரிடுவது? அண்ணல் காந்தியடிகள் களத்திலே இருக்கிறார், திலகர் இருக்கிறார். இந்த மாபெரும் தலைவர்களை எல்லாம் விட்டு அடிகள் பெருமான் அந்த நூலகத்திற்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறார். அது தனி மனிதராக இருந்து சத்தியாகிரகத்தில் தலை சிறந்தவராக திகழ்ந்த வினோபாவின் பெயரிலே வினோபாஜி நூலகத்தை உருவாக்குகிறார். காலத்தை
தன்னுடைய வயதுக்கு மீறிய கருத்துக்களோடும் கவனத்தோடும் தேசிய நிலவில் உலக அளவில் சிந்தித்து பார்த்த அந்த இளம் பருவத்து அரங்கநாதன் உருவாக்கிய நூலகம் தான் வினோபாஜி என்கிற அவருடைய பேரிலேயே நூலகம். அப்பொழுது அவரோடு இருந்து பள்ளி குழந்தைகளுக்கு பேசுவதற்கு பயிற்சி கொடுத்த வள்ளியப்பன் காலத்தில் காணமாக போகவில்லை. சென்ற ஆண்டு அவருடைய நூற்றாண்டை உலகம் முழுவதும் கொண்டாடியது அந்த வள்ளியப்பன் தான் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா என்பதை நினைப்பார். அவரோடு இந்த பணிகளில் ஈடுபட்ட பழனியப்பன் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு கோனார் நோட்ஸ் என்று நீங்க பெருமையோடு கொண்டாடுகிறீர்களே, அதை உருவாக்கிய பழனியப்பா பிரதர்ஸினுடைய நிறுவனர் தான் அந்த பழனியப்பன். அப்ப காலம் தன்னோடு இல்லை, தன்னோடு சமமாக இருக்கிறவர்களை எல்லாம் இழுத்து அரவணைத்து கொண்டு வந்து காலத்தால் செய்த பணிகளை அடிகள் பெருமானின் வரலாறு எழுதி கொண்டு போகிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதோடு இருந்து படித்தார், வாழ்ந்தார், பணிகளை தேடினார். அண்ணனுடைய வாழ்க்கையின் துன்பங்களை எல்லாம் அவர் சேர்த்து சுமந்து கொண்டார். படித்த காலத்தில் வேலை கிடைப்பது என்பது அப்போதும் குதிரை கொம்பாக இருக்கிறது. ஓரிடத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு போகிற இந்த திருச்சிக்கு வந்திருக்கிறார். இராணுவத்தில் சேர்றதுக்கு ஆர்வத்தோட வந்திருக்கிறார். அவருக்கு வயசு பத்தலன்னு அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பி போறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல, திருட்டு ரயில டிக்கெட் இல்லாம இலவசமா பயணம் வந்திருக்கிறார். இதையெல்லாம் துணிந்து சொல்வதற்கு ஒரு அருள் உள்ளமும் சத்திய உள்ளமும் வேண்டும். பாருங்க, மகாத்மா காந்தி சத்திய சோதனை எழுதியது போல அடிகள் பெருமான் தன்னுடைய பூர்வாசிரம வரலாற்றை எழுதினார். அதுதான் ஆனந்த விகடனில் மண்ணும் மனிதர்களுமாக அவருடைய நிறைவு காலத்தில் பதியமானது. எதையும் மறைக்கிறது இல்லை. காலப்போக்கில் இந்த காலத்தின் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகாமல் அதை மீறி நீச்சல் அடித்து வந்த பெருமை அடிகளா இருக்கு. எந்த வேலையும் கிடைக்கல, சொந்த ஊருக்கு போவோம், அங்க போய் வேளாண்மை தொழில் பண்ணுவோம், நிலம் இருக்கே என்று கலப்பையை பிடிச்சிட்டு உழைப்போகிறார். வீட்டுல எல்லாரும் தண்டச்சோறுன்னு திட்டாங்க. அப்போது கிராமங்கள்ல எல்லார் வீட்லயும் பவர் வசதி கிடையாது, மோட்டர் பம்ப் செட்டு வசதி கிடையாது. பக்கத்து வீட்டு கேணியில போய் தண்ணி எடுக்கணும். பெரியவங்களுக்கு தெரியும், ராத்திரியான யாரு வீட்டுல இருந்து உரமோறு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி கேணியில தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அன்னைக்கு எதிர்பாராத விதமா தண்ணி தீர்ந்து போச்சு. பக்கத்து வீட்டுல தண்ணி எடுக்க சொன்னா கேவலமா திட்டின உடனே அரங்கநாதனுக்கு ரோஷம் வந்துருச்சு. ஊரெல்லாம் கூடி தண்ணி எடுக்கிற குளத்துல ஏதோ ஒரு நாற்றம் வந்ததுனால யாரும் போகல. அதுக்கு பயந்துட்டு வீடுகள்ல முடங்கிட்டாங்க. நம்ம வீட்டு கவலையை பத்தி யோசிப்பதை விட பொதுமக்களின் கவலை பத்தி என்ன என்பதை இரவு முழுக்க அரங்கநாதன் யோசிப்பார். ராத்திரி முழுக்க தூக்கம் வரல. படிப்பதோடு வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து பயன்படுத்துவதில் அரங்கநாதன் இளம்பருவத்திலிருந்து தேர்ந்தது. விடிய விடிய ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். தூக்கம் வரல. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை மூடி வைக்கல. படிச்ச செய்தியை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னை போல இருக்கிற நண்பர்களை அழைச்சுக்கிறார். காத்தமுத்து அவரோட கூட இருக்கிற படிச்சவங்களெல்லாம் அழைச்சுக்கிட்டு இந்த ஊர்நிலை ஏதோ ஒரு நாத்தம் வருது, சுத்தம் பண்றதுக்கு யாரும் இல்லை, நம்ம களத்துல இறங்குவோம்னு உள்ள போறார். தேடி பார்த்தால் ஊர்னில இருந்து எந்த அடையாளமும் இல்லை. அந்த நாற்றம் எங்க இருந்து வருதுன்னா ஊர்னி முகப்புல இருக்கிற பிள்ளையார் கோவில இருந்து வருது. அது பூட்டி கிடக்கிற பிள்ளையார் கோவில். பிள்ளையார் கோவிலுக்குள்ள ஏன் இந்த நாற்றம் வருதுன்னு கதவை திறந்து ஏறி குதிச்சு உள்ள போய் பார்த்தா கோவில் பிரகாரத்துல கூட இல்லை, கருவறையிலிருந்து அந்த நாத்தம் வருது. கருவறை பிள்ளையாருடைய சிலைக்கு பின்னால போய் பார்த்தா அழுகி செதஞ்சு புழுத்து போன ஒரு நாயினுடைய சடலம் இருக்கு. இப்பதான் அரங்கநாதன் நினைச்சு பார்க்கிறாரு, எங்கிருந்தோ வந்த ஒரு நாய் அந்த தெருவுல வர்ற போது ஊர்ல இருக்க நாய்கள்லாம் கூடி கடிச்சு கொதறி விட்டதுக்கு அப்புறம் எங்கும் அடையாளம் தேட முடியாமல் அந்த பிள்ளையாரை அடைக்கலமாகி அது மோட்சத்துக்கு போயிருச்சு அந்த நாயின் அடிகள் பெருமான் வேடிக்கை எழுதுறார். சிதைந்து போயிருக்கக்கூடிய நாயின் சடலங்களை இப்ப கொரோனா காலத்துல எப்படி முகமூடி போட்டுக்கிட்டு நாம தெரிஞ்சுமோ, துண்டை அப்படி கட்டி கொண்டு மண்ணின் களப்பட்டி தொட்டியையும் மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த இளைஞர்கள் எல்லாம் கொண்டு போய் நாயை அடக்கம் செய்தார். இப்ப துர்நாற்றம் மாறியது. அந்த ஊரணி குளம் சுத்தமாகியது. அந்த தண்ணீரை வச்சு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணாங்க. கோவில் திறந்தாச்சு. ஊரு கண்ணையும் திறந்துட்டாங்க. இப்ப இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் எல்லாம் கூடி அப்ப மார்கழி மாசம் தெருவுல பஜனை பாடிக்கிட்டு கோவிலுக்கு எண்ணெயும் வசூல் பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த பஜனை பாடுறதுல அனுமான் வேஷம் போட்டவர் நம்ம அரங்கநாதன். அதுலயும் ஒரு தொண்டு அவருக்குள்ளே தூண்டி நிற்கிறது. பெரிய மந்திரம் எல்லாம் தெரியாது. ராம் ராம்னு மந்திரம் பாடிக்கிட்டு நாங்க வசூலுக்கு போவோம். ஊர் கண்பிடித்தது, பிள்ளையாருக்கு நல்ல காலம் விடிவு காலம் வந்து விட்டது, பிள்ளையார் கோயில திறந்தாச்சு. தினந்தோறும் பூவும் புனலும் சொரிந்து அரங்கநாதன் வழிபாடு செய்யறாரு. அது வரைக்கும் அந்த கோயிலை பத்தி கவலைப்படாத தர்மகத்தா அன்னைக்குதான் கண்ணு முடிச்சு பாக்குறாரு. ஆஹா, நம்ம வீட்டு சொத்தாச்சே, இனிமேல் ஒரு பூசாரியை வேலைக்கு சேர்த்தணும்னு சேர்த்துட்டாரு. பூசாரி வந்த உடனே முதல் வேலை என்ன சொன்னார்னா, கருவறைக்குள்ள நீ வரக்கூடாது, வெளியில நின்று சாமி கும்பிடு. இப்ப அரங்கநாதருக்கு ரோஷம் வருது. நேத்து வரைக்கும் தெருவுல போயிருக்கிற நாய் உள்ள போய் கருவறையில பிள்ளையாருக்கு பின்னால் நிக்க முடியுது. திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய
திருவரம்பூர்ல ஒரு எறும்பு ஏறி வழிபாடு செய்ய முடியுது. ஒரு யானை நீயும் சிலந்தி நின்று கும்பிட்டது திருவானைக்கால கும்பிட முடியுது. ஒரு சிலந்தி வழிபாடு செய்ய முடிகிறது. யானை கருவறையில சென்று வழிபாடு செய்ய முடிகிறது. பெருச்சாளி கோயிலுக்குள்ள போக முடியுது. ஆனால் அந்த சிலையையும் கோவிலையும் உருவாக்கிய ஒரு மனிதனை உள்ளே நுழைய விடாமல் போவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்கிற கேள்வி இளம்பருவத்தில் அவரிடத்தில் உருவாகும். இப்படி காலம் அவரை செதுக்கி செதுக்கி காலத்தின் சூழலை கவனிக்க வைக்கிறது. இந்த எண்ணம் அவருக்குள்ளே கனல் எழுகிறது. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள், நிறைய வாழ்க்கை முறைகள் இவையெல்லாம் தேர்ந்து உருவாகி மாற்றம் கொண்டு வருகிற போது இந்த இரவு முழுக்க அவரை தூங்க விடாமல் யோசிக்க வைத்த ஒரு புத்தகத்தின் பெயர் ஒரே ஒரு அடி திருவிக்க எழுதியிருக்கக்கூடிய என் கடன் பணி செய்து கிடப்பதே. அந்த ஒரு தொடர் மந்திர தொடர் போல அவருக்கு வாய்த்த தொடர் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதுதான் மந்திரமாக இருந்தது. அது எழுதி முடித்து விட்டு ஒப்புவிப்பது அல்ல, பஜனைகளில் பாடுவதல்ல, திருமுறைகளில் ஒப்பிப்பதல்ல, வாழ்க்கை நடைமுறையில் கடைபிடிப்பது என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்தி காட்டியவர் அரங்கநாதன். இப்ப அவருக்கு வயசு 17. அது சாமி சொன்ன பதிவு. வீட்டுல அப்படி சுத்தி பேசுற போது ரொம்ப ரோஷம் உள்ளவர் அரங்கநாதன். யாரோ சொன்னாங்க, பொழுதன்னைக்கு தண்டைச்சோறு தின்னுக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிறான், வேலை வெட்டிக்கு போனா தானே யாராவது பொண்ணு கொடுப்பான், ஏதோ ஒரு பேச்சு வந்துருச்சு. இதை கேட்ட உடனே அப்படின்னா சொல்லுங்க, தருமபுரத்துல ஏதோ ஒரு எழுத்தர் வேலை இருக்கு, அப்ளிகேஷன் போட சொல்லுங்கிறது தூரத்துல இருக்க அரங்கநாதன். நீ என்ன சொல்லி நாம் போறதுன்னு விடியதுக்குள்ள போய் சேர்ந்துட்டார். தருமபுரத்திற்கு போனார். அந்த கதை பெரிய. இவர் தொண்டும் இவருடைய பணியும் உற்று கவனித்திருக்கக்கூடிய 25வது குருமகா சன்னிதானம் கைலை குருமணி இவரை உற்று கவனிக்கிறார். இவருடைய தொண்டினாலே ஈர்க்கப்பட்டு அவர் சொன்னார், ஒரு நாள் அரங்கநாதா நம்ம பழுக்கலாமான்னு கேட்டார். பெரியவங்களுக்கு புரியும். இது ஏற்கனவே காலத்தினால் உருவாகி கணிகிற பக்குவத்திற்கு வருகிற போது ஒரு குரு ஆட்கொள்கிறார். பழுக்கலாமா என்றவுடன் எந்த மாற்றமும் சொல்லாமல் இசைவு தெரிவிக்கிறார். இப்பொழுது அரங்கநாதனாக இருப்பவரை தருமபுர ஆதீனம் ஆட்கொண்டு, குருமகா சன்னிதானம் ஆட்கொண்டு அவரை கந்தசாமி பரதேசியாக ஆக்குகிறார். அதான் மரபு, பெரியவங்களுக்கு தெரியும். அப்படி பரதேசியாக ஆகிற போது முற்றும் திறந்து காஷாயத்தை எடுத்துக்கிறார். அப்போ தல யாத்திரை போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய திருமணத்தினுடைய சம்பிரதாயங்கள் தெரியல. ஏதோ திடீர்னு துறவியா போறவங்க வரலாறுல அடிகள் பெருமான் நினைக்கிறார்கள். அது அல்ல. கந்தசாமி பரதேசியாக ஆனதுக்கு அப்புறம் தம்பிரான் ஆவதற்கு முன்னால் ஒரு யாத்திரை போகணும். கையில எந்த பொருளும் வச்சுக்கூடாது, எந்த காசும் வச்சுக்கூடாது. ஆனாலும் ஒரு மடத்தோட இருந்து போகிற போது அது தம்பிரான் சுவாமிகளுக்கு ஆகிற பருவம் இருக்கிற போது கூடவே ஒரு பணியாளர் போவார். அப்படி கிளம்பி திருப்பரங்குன்றம், இப்ப சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது. திருப்பரங்குன்றத்துல போய் நீராடிட்டு அந்த குளத்துக்கு முன்னால குளக்கரையில அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஜபம் பண்ணிக்கிறார். திருமுறைகளை பாடிக்கிட்டே இருக்காரு. கண்ணு முழிச்சு பார்த்தா விரிச்சு வச்ச ஈரத்துண்டு பூரா சில்லற காசா வந்துட்டு இருந்திருக்கு. கேவலமே பிச்சைக்காரர்கள் வரிசையில் துறவினுடைய நிலை இந்தியாவில் இதுதான் நிலை என்று அந்த உள்ளம் வருந்துகிறது. அதை கடந்து இன்னும் போகிறார். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். பசி எடுத்த உடனே ஹோட்டல்ல பொண்ணு, இந்தாப்பா உள்ள எல்லாம் வராத, வெளியில நின்று உனக்கு வேணா பிச்சை கொடுக்குறேங்கிறார். தமிழ்நாட்டில் துறவினுடைய நிலை என்ன என்பதை காலம் அரங்கநாதன் கந்தசாமியினுடைய உள்ளத்திலே போய் உணர்த்துகிறது. அதையும் கடந்து அப்படி தெற்கு பகுதியில போறார். நம்ம ஜீவா பிறந்த மண்ணில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு வெளியில வருகிற போது ஒருத்தர் சொன்னார், இந்த காலத்து பசங்கள்லாம் உழைக்கிறது சோம்பேறித்தனப்பட்டு பரதேசிய போய் ஊரை ஏமாத்துறானோன்னு இவனும் திட்டான். அரங்கநாதனுக்கு ஆத்திரம் பொங்கி வருது. கன்னியாகுமரி வரைக்கும் போய் அந்த விமானம் சுவாமி விவேகானந்தருடைய பாறையில் இருந்து தியானம் செய்து விட்டு திரும்பி வருகிற போது இந்த வாசகம் காதல விழுந்த உடனே அவரை கூப்பிட்டு நிறுத்திட்டு, துறவுனா என்னன்னு தெரியுமான்னு அவர் திரும்பி வர்ற வரைக்கும் உபதேசம் பண்ண உடனே ஒரு சீடராக மாற்றுகிற அளவிற்கு இவரிடத்திலே ஒரு மாற்றம் உருவாகி இருப்பதை அடிகள் பெருமான் எழுதுகிறார். துறவினுடைய நிலை என்பதும் சமயத்தினுடைய நிலை என்பதும் பொதுமக்கள் மத்தியில் என்ன என்பதை கள ஆய்வு செய்து உருவானதுதான் அடிகள் பெருமானின் வரலாறு. இப்படி காலத்தின் போக்கிற்கேற்க, காலத்தின் அலை வரிசைகளுக்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கிற அடிகள் பெருமான் காலத்தோடு போகவில்லை. காலத்தை எதிர்த்து நீச்சல் போட வேண்டிய கட்டாயத்திற்கு காலம் அவரை உருவாக்கியது. மீண்டும் இந்த பகுதிக்கு வருகிறார். இப்ப பட்டிமண்டபத்தை பத்தி இந்த மேடையில சொன்னாங்க. முறைப்படி சொல்ல போனால் பட்டிமண்டபம் என்கிற வடிவத்தை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியது 1939 காரைக்குடியில் கம்பன் கழகத்தை உருவாக்கிய சா கணேசன். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றினை என்று திருவாசகத்தில் சொல்லப்படுவதும், பட்டிமண்டபம் குறித்து கலைதறி பட்டிமண்டபம் என்று கம்பன் சொன்னதினாலே அப்படி பொருளை வைத்து உருவாக்கியது. இது அரங்கத்துக்குள்ளே நடந்தது.
ஆனால் தர்மபுர ஆதீனத்தில் பட்டிமண்டபத்தை அரங்கநாதனாக இருக்கிறவர் கந்தசாமி தம்பிரானாக மாறியதற்கு பின்னால் தர்மபுர ஆதீனத்தில் பட்டிமன்றம் நடத்துறார். தலைப்பு சிக்கலான தலைப்பு. தர்மிக்கு பொற்கை அழிப்பது சரியா? நெற்றிக்கண்டை திறந்தது குற்றமா தவறா? பட்டிமன்றம் கடுமையான வாதம் நடக்கிறது. கடைசியா என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிவபெருமானே ஆனாலும் வாதத்தோடு எதிர்கொள்ளாமல் வன்முறையில் இறங்கியதின் காரணமாக நெற்றிக்கண் திறந்தாலும் சிவபெருமான் செய்தது குற்றமேன்னு தீர்ப்பு சொல்லிட்டார். கடைசியில பட்டிமண்டபத்தின் முடிவு என்னாச்சு தெரியுமா? இனிமேல் தர்மபுர ஆதீனத்துக்குள்ள பட்டிமண்டபமே நடத்தக்கூடாது என்று தீர்மானம் போட்டார்கள். அங்க நடத்த முடியாத பட்டிமண்டபத்தை உலகம் முழுவதும் சென்று கடைக்கோடி மக்களுக்கு ஞானம் போதிப்பதற்கு உருவாக வேண்டும் என்கிற கருவை அந்த திருமணம் தான் அவருக்குள்ளே உருவாக்கி. இப்படி நீண்ட நெடிய வரலாறுகளில் அவருக்கும் குன்றக்குடிக்கும் இன்னும் தொடர்பு வரவில்லை. அரங்கநாதனாக இருந்த அவர் கந்தசாமி பரதேசியாக ஆகி கந்தசாமி தம்பிரானாக இருந்து சீகாழி கட்டளை தம்பிரானாக இருக்கிற காலத்தில் ஒரு திருமணத்திற்கும் இன்னொரு திருமணத்திற்கும் குருபூஜை விழா நடக்கிற போது அந்த மடத்திலிருந்து பிரதிநிதியாக அனுப்புவார்கள். அப்படி குன்றக்குடி திருமணத்திற்கு வந்தவர் கந்தசாமி தம்பிரான். வந்த இடத்துல அப்படி மேடையில் ஏற்றி பேச வச்சுட்டாங்க. சன்னிதானம் பேச்சுக்கு கேட்கவா வேணும்? மடை திறந்த வெள்ளம் போல அவர் பேசுகிற தமிழை கேட்டவுடன் இவர் இந்த பீடத்தில் இருந்தால் பொருத்தமாக இருக்குமே என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். முடிச்சுட்டு போயிட்டு போனதுக்கு அப்புறம் பின்னாலேயே ஒரு கார் தொடர்ந்து போய் ராத்திரியா சீக்கிரமா வாங்க, இந்த கார் ரெடியா இருக்கு போகலாங்கிறார். எங்க போகணும்? இங்க இருந்தா யாரையும் முன்னேற விட மாட்டாங்க, உங்களுக்கு பதவி காத்துட்டு இருக்குது, நீங்க உடனே வாங்க, இந்த நள்ளிரவுல எங்க கூப்பிடுறீங்க? குன்றக்குடி மடத்துக்கு அடுத்த பட்டமாக உங்களை கட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவருடைய ஏஜென்ட்கள் வந்து கேட்கிறாங்க. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் என்று திருவாசக வரியை சொன்னார். எந்த பதவிக்காகவும் ஆசைக்காகவும் நான் இந்த துறவை மேற்கொள்ளவில்லை, தொண்டு செய்வதற்காகவே வந்திருக்கிறோம், தயவு செய்து போய்விடுங்கள் என்று கட்டாயமாக வற்புறுத்தி அனுப்பி விடுகிறார். 2வது முறையும் அந்த மறுபடியும் அடுத்த ஆண்டு இந்த விழா நடக்குது. குருபூஜை விழாவுக்கு யார் போவது? அதுல தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓலை சீட்டு போடுறாங்க. விதி அடிகளார் பேர் வந்துருச்சு. அரங்கநாதனை மீண்டுக்கும் போகிறார். வேறு வழி இல்லாம அங்க போன உடனேயே இவரை சுத்தி ஒரு கூட்டம். அப்பவே சாமி இங்கேயே இருந்துருங்க, என்னென்ன பண்ண முடியும்? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேடையில் அப்படியே பட்டும் படாம சுருக்கமா பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க சாமி. இனிமேல் இவரை விட்டால் பிடிக்க முடியாது என்று தெரிந்ததற்கு பின்னால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கைலாச தம்பிரான் என்கிற குன்றக்குடி திருமணத்தோடு தொடர்புடைய ஏஜென்டும் இன்னொருவரும் சென்று நேர தர்மபுரத்துக்கு போறாங்க. நீங்க எப்படியாவது வரணும், சன்னிதானம் உத்தரவு இல்லாமல் குருநாதருடைய உத்தரவு இல்லாமல் எங்கு போக மாட்டேன் என்று அரங்கநாதன் அந்த கந்தசாமி தம்பிரான் சொல்லிடுறார். வேறு வழி இல்லாமல் 25வது குருமகா சன்னிதானத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். அப்பொழுது இவர் மாட்டேன் என்கிறார், அவர்கள் வேண்டும் என்கிறார்கள். மறுபடியும் பட்டிமண்டபத்தில் வர்ற சிக்கல் வந்துட்டது. அப்படியானால் என்ன செய்வது? திருமடத்து மரபுப்படி நூல் சார்த்தி பார்ப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் பெரியவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் 12 திருமுறைகளை பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நூல் சாத்தி பார்த்துட்டு என்ன பாட்டு வருதோ அது மாதிரி முடிவெடுக்கிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. அப்ப சொக்கநாத பெருமானுடைய அந்த சன்னிதானத்துல வழிபாடு நடக்கிறது, பூஜை நடக்குது, திருமுறை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். விரிச்சு பார்த்து முடிவு சொல்லணும், அவர் எப்படியாவது வந்துடணும்னு குன்றக்குடியில இருந்து ஒரு கூட்டம். நம்ம போகவே கூடாதுன்னு கந்தசாமி தம்பிரான் முடிவெடுக்கிறார். இப்பொழுது திருமறை நூல் வாசிக்கப்படுவதற்காக நூல் சாத்தி பார்க்கிறார்கள். பிரித்தவுடன் பாடல் வருகிறது. திருக்கடவுர் மயான பதிகம் வருகிறது. அந்த பாடலை ஓதுவாமூர்த்திகள் பாடுகிறார். வரிய மரியார் என்று தொடங்குகிற அந்த பாடலில் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். அதில் வருகிற ஒரு தொடர், பேச வருவார் அவர். வரமாட்டேன் இவர் சொன்னார், வர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர் வருவார், சும்மா வரமாட்டார், பேச வருவார் அவர். பெருமான் அடிகளே என்று வருகிறது. அவர் பேசுவதற்காக வருகிறார், சிறந்த பேச்சாளராக வருவார், அவரே வருவார், அவர் அடிகள் என்கிற பெயரோடு விளங்குவார் என்று திருமுறையினுடைய திருஞான சம்பந்தனுடைய வாக்கு உத்தரவிட்டு விட்டது என்று முடிவு செய்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் பாடுகிறார், பெரிய ஊர்திகளோடும் வருவார்னு வருது. நினைத்து பார்க்க வேண்டும், அக்காலத்தில் சன்னிதானங்கள் எங்கேயும் எழுந்தருள வேண்டும் என்றால் பல்லக்கை தவிர பயணம் செய்ய மாட்டார்கள். ஆனால் முதலில் ஆதீன கர்த்தராக இருந்து உலக நாடு முழுவதும் விமானங்களின் மூலமாக சென்று சமய தூதுவராகவும் இந்தியாவினுடைய பண்பாட்டின் தூதுவராகவும் பயணம் போனவர் அடிகள் பெருமானுடைய வரலாறு தான் என்பதற்கு இந்த பாடல் இது திருமுறை எடுத்துக் கொடுக்கிறது.
காலம் அவரை அந்த தகுதியானவராக உருவாக்கி கொண்டு வருகிறது. காலத்தின் மேனியில் தன்னுடைய வரலாறுகளை செயல்பாடுகளாக அடிகள் பெருமான் எழுதி கொண்டே வருகிறார். வேறு வழி இல்லை குன்றக்குடி திருமணத்திற்கு போவதுதான் என்று அனுப்பியதற்கு பின்னாலே குன்றக்குடிக்கு அவர் வருகிறார். அது ரொம்ப வசதியான மடம் தருமபுரம். குன்றக்குடியினுடைய நிலைமை மகா சன்னிதானம் எழுதுகிறார்கள். தகர கோளை மடம் என்று மடங்களுக்குள்ளேயே பொருளாதார ஏற்றத்தாழ்வு பேசுகிற ஒரு குறைபாடு இருக்கிறது என்று மனந்திறந்து அடிகள் பெருமான் பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு அளித்த தீட்சா நாமம் தான் ஸ்ரீலஸ்ரீ அருணாசல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இதுதான் உங்களுக்கு தீட்சா நாமம். வந்தவர்கள் நல்லா சொன்னாங்க, திருமணத்தோட முடங்கி இல்லை, பூஜை மடத்தோட ஒடுக்கத்துல உட்கார்ல சன்னிதானம். வந்த உடனே திருமுறை வகுப்பு தொடங்குறார், திருக்குறள் வகுப்பு தொடங்குகிறார். தினந்தோறும் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாத ஊருக்கு சென்று திருவாசகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அடிகள் பெருமான். அங்க அடிக்கடி பயணம் போகிறார். திருவாசக மாநாடு நடக்கிறது. புலவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து பாராட்டு செய்து விருந்தும் கொடுப்பவராக அடிகள் பெருமான் வந்த காலகட்டம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்போதுதான் கடவுள் இல்லை, கடவுள் எதற்கு என்று நாத்திகவாதம் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒலித்த பெருங்குரலாக ஒலிக்கிறது. ஒரு புறத்தில் கடவுள் இல்லை என்கிற ஒரு கூட்டத்தோடு கருப்பாடை அணிந்த தொண்டர்களாக பெரியாரோடு ஒரு அணிவகுப்பு. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்வதற்கு பயந்தவர்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே போய் முடங்கி விடுகிறார்கள். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்பது போக கடவுளை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று பயமுறுத்துகிற அளவிற்கு பிள்ளையார் சிலையை செய்து உருவாக்கி உடைக்க தொடங்குகிறார் பெரியார். அந்த காலகட்டத்தில் இந்த சமய நெறி நின்று ஞானத்தை போதிக்கக்கூடிய 18 சைவ ஆதீனங்களும் எத்தனையோ திருமணங்களும் இருக்கிற தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட அதற்கு மறுப்போ எதிர்ப்போ எழாத காலத்தில் 25 வயதிலிருந்து 30 வயது கடந்திருக்கக்கூடிய ஒரு நல் இளைஞரை அடிகள் பெருமானை இந்த காலம் உருவாக்கி தந்தது. பெரியார் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பொது மேடையில் நின்று விளக்கம் சொன்னவர் அவர் குன்றக்குடி அடிகள். அவர் தான் சொல்றார், எங்க போனாலும் கேட்கிறார். கடவுள் இல்லை என்று தீர்மானிப்பதற்காக அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் கேட்கிறோம் என்று விடுதலை இதழில் தந்தை பெரியார் ஒரு கேள்வி கேட்கிறார், நாத்தியர்களை கேட்கிறோம், இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு இடங்களிலும் அடிகளார் பேசுகிறார். பெரியார் கூட்டத்திலும் கல்லறி விழுகிறது, அடிகளார் கூட்டத்திலும் கல்லறி விழுகிறது. இதற்கு நடுவிலேதான் திருவாசக மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கிறது. அது நடத்துவதற்கு பின்புலமாக திருவாத ஊருக்கு அடிகள் பெருமான் அடிக்கடி போற வழக்கம். இந்த வரலாற்று காலம் எப்படி உருவாக்குகிறது என்பதனாலே காலத்தை சொல்லுகிறேன். அங்க திருவாத ஊருக்கு போயிட்டு வருகிற போது அந்த கோவில் வாசல்ல ஒருத்தர் கருப்பு கொடி ஊற்றியிருக்கார். நந்தி கொடி ஏற்றி வழிபாடு செய்கிற சிவாலயத்தின் முன்னால் ஒரு கருப்பு கொடி ஏற்றுவதில் உடன்பாடு இல்லை அடிகளார். அங்கேயே தங்கிட்டார். யார் ஏத்துனது? இந்தங்க ஒரு டெய்லர் இருக்காருங்க, அவர் ஏத்திட்டாரு. அந்த டெய்லரோட போய் சண்டை போடல, வாதம் பண்ணல, எதுக்கு இந்த கொடி ஏத்துன? என்னுடைய லட்சியம் அது என்ன? கடவுள் இல்லை. கடவுள் எங்க போய் தேடி பார்த்தார்? விடிய விடிய அந்த டெய்லரோட உட்கார்ந்து ஒரு துறவி பேசுகிறார். ஒரு நிமிஷம் ஆணையிட்ட கேட்பதற்கான வாய்ப்பும் அதிகாரமும் இருந்த போதிலும் கூட அவரோடு விடிய விடிய பேசி யாரு கொடியை ஏத்தினாரோ அவரை வச்சு இறக்க வச்சுட்டார். ஒரு நாள் இரவில் முடிந்து ஒரு சிறு மாற்றம் அந்த இயக்கத்தையே கொந்தளிக்க வைத்தது. எப்படி இறக்கலாம்? கூட்டம் கூடிட்டாங்க. இப்ப இறக்குனதோட அடிகளார் விடல, அந்த ஊர்லயே ஒரு திருவாசக மாநாடு நடத்துறாரு. திருவாசக மாநாடு நடத்துறது மட்டுமல்லாமல் எந்த இடத்தில் கருப்பு கொடி இறங்கியதோ அந்த இடத்தில் நந்தி கொடி திருக்கொடி சின்னத்தை ஏத்தின உடனே ஒரு பக்கத்தில் எதிர்ப்பு வருகிறது. இவர்கள் ஊர்வலம் போகிறார்கள், சார்ந்தவர்கள் ஊர்வலம் வர்றாங்க. இவர்கள் சிவபுராணத்தை பாடிக்கொண்டு போகிறார்கள். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி என்று இவர்கள் வழிபாடு செய்து கொண்டு போகிறார்கள். எதிர்த்த திசையில வர்றவங்க கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று கோஷமிட்டு வருகிறார்கள். ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கலவரம் வந்திருக்கும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே மீனாட்சி சுந்தரம்ங்கிறவருக்கு பெரிய கோபம் வருது. அருள்நெறி திருக்கூட்டம் என்கிற அமைப்பை உருவாக்கியவர். எல்லா சிவனடியார்களும் ஒருங்கு கூடி சமயத்தை காப்பாற்ற வேண்டுமானால் குன்றக்குடி அடிகளை தவிர யாரும் இல்லை என்று முடிவெடுத்ததற்கு பின்னாலே குன்றக்குடியில் கூடுகிறார்கள். பெரிய தமிழறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஆசா ஞான சம்பந்தன், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இருமொழி கொண்டலாக திகழ்கிற ஈரோட்டை சார்ந்தவர் எஸ் மீனாட்சி சுந்தரம், சா கணேசன், கம்பரடிப்புடி சா கணேசன், இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழகத்தில் சமயத்தையும் சைவத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் குன்றக்குடி அடிகளாரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சரணடைந்ததற்கு பின்னாலேதான் அருள் நெறி திருக்கூட்டம் என்கிற ஒரு அமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்.
அதனுடைய நோக்கம் நான் இப்ப எழுதிட்டு இருக்கேன். எழுதி முடியாத பெரு வரலாறு என்கிற புத்தகமாக நீசஞ்சரி புத்தகம் அந்த வரலாற்றை வெளியிடுகிறது. அந்த புத்தகத்தில் விரிவான செய்திகளை நான் பதிவு செய்திருக்கேன். என்ன நோக்கத்தோட உருவாக்குனாங்க சாமிங்கிறது அதை பார்க்கலாம். இந்த இயக்கம் வலுத்துருச்சு. இப்ப அந்த திருவாசக மாநாடு நடக்குது. இது 2 பேரும் ஒண்ணு கூடுறாங்க. எங்க கலகம் வந்துருமோன்னு பயம். கணேசனுக்கு ரொம்ப கோபம். ராஜாஜி தலைமையில் இருந்தவர். அவருக்கு இதுதான் சாக்கு, பதில் சொல்ல வேண்டும். எல்லாரும் கோபத்தோடு இருக்கிறார்கள். இப்ப சன்னிதானம் போய் மேடையில மைக்கு சொன்னாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, நாம் நம்முடைய முறைப்படி நாம் பாடிக்கொண்டு போனோம். அவர்கள் மரபுப்படி வருகிறார்கள். நம்மை வரவேற்பதற்கு கருப்பு கொடி ஏற்றி வருகிறவர்களின் மீது நமக்கு என்ன கோபம் என்று கேட்டு, அப்போ உடனே அந்த கோபம் மாறிட்டது. நாங்க கேள்வி கேட்கிறோம், நீங்க இதுக்கு பதில் சொல்லணும், உட்காருங்க என்று எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அரங்கத்திலே உட்கார வைத்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்து விளக்கம் செய்தது அந்த திருவாத ஊரில் அடிகள் பெருமான் செய்த பெரிய சாதனை. இப்படி தொட்ட இடங்களில் எல்லாம் சாதித்து கொண்டு போகிற காலகட்டத்தில் பிள்ளையார் சிலை உடைக்கிற போது அடிகளிடத்தில் கேள்வி கேட்கிறார். அடிகள் பெருமான் அழகா சிரிச்சுட்டே சொன்னார், அவர் ஒண்ணு நீங்க வச்சு கும்பிடுற பிள்ளையார் கோயிலுக்குள்ள வந்து சிலையை உடைக்கல இல்லை, அவர் பிள்ளையார் சிலை செஞ்சுதானே உடைக்கிறாரு. அப்ப செய்யற போதே அவருக்கு பிள்ளையார் மேல நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு போய் கோபப்படுறீங்களேன்னு அழகா பதில் சொல்லிட்டாரு. நீங்க கடவுள் இல்லை என்று சொல்லுகிற போதே, இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னால கடவுளை நீங்க சொல்லுகிற பொழுதே இல்லாததிலும் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஏன் நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் என்று ஊர்கள் தோறும் அடிகள் பெருமான் தந்தை பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இப்ப நாத்திகர்கள் எல்லாம் கூடி ஆத்திகர்களிடம் கேட்கிறோம் என்று விடுதலை இதழில் தந்தை பெரியார் கேள்வி கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் கொடுக்கவில்லை. குன்றக்குடி திருமணத்தில் இருந்துதான் பதில் போகிறது. அவர்கள் கேட்ட 10 கேள்விகளுக்கும் அடிகள் பெருமான் திருக்குறள் அருளறி திருக்கூட்டத்தின் சார்பாக பதிலை கொடுத்து விட்டு நாங்களும் கேட்கிறோம்னு ஒரு 30 கேள்வி எடுத்து பெரியாருக்கு அனுப்புறாங்க. ஒரு பதிலும் வரல. ஆனால் இந்த செய்தியை குறு வெளியீடாக மக்களிடத்திலே கொண்டு போய் அடிகள் பெருமான் கொடுக்கிறார். இந்த இடத்தில் நண்பர்களை ஒன்றை மறந்துவிடக் கூடாது. தந்தை பெரியாரும் அவர் திரு குன்றக்குடி அடிகளாரும் இருவேறு துருவங்களாக இருந்தாலும் கூட ஒரு ஆறு சமமாக செல்ல வேண்டுமானால் 2 கரைகள் அமைந்தது போல சமயம் எதற்கு என்று தந்தை பெரியார் கேட்கவில்லை என்றால் சமயத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சொரணையும் வந்திருக்காது. அவர் கேட்டதனாலதான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் காலத்தில். ஒரு புறத்தில் இப்படி ஒரு கேள்வி, மறுபுறத்தில் இப்படி ஒரு கேள்வி, இப்படி எதிரும் புதிருமாக இருந்து தமிழர்கள் தமக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்வது நியாயமா என்று பெரியவர்கள் சிந்திக்கிறார்கள். பெரியார் பேச்சை கேட்டா அவர் பேச்சு நியாயமா தெரியுது, அடிகளார் பேச்சை கேட்டா அடிகளார் பேச்சு நியாயமா தெரியுது. இந்த 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு யாரோ ஒரு மொழி சிந்திச்சது. அடிகள் பெருமானையும் அதை நினைக்கிறார். அப்போதுதான் காரைக்குடி கம்பன் கழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் அடிகளாரை பேச கூப்பிடுகிறார் கணேசன். தலைப்பு என்ன தெரியுமா? புதரிடை மலர். புதரிடை மலர். இது அடிகளாருக்கும் பொருந்தும், கம்பன் காட்டிய திரிசடை என்கிற கதாபாத்திரத்திற்கும் பொருந்தும். அதுதான் முதல்ல கம்பன் கழகத்தில் அடிகளார் போய் பேசிய பேச்சு. எல்லோரும் பட்டிமன்றத்தில் பேசினார்கள், விருது வாங்கினார்கள், பாராட்டு பெற்றார்கள், புத்தகங்களை வெளியிட்டார்கள். அடிகளார் அங்கு போய் பேசிய பிறகுதான் கம்பனை யோசிக்கிறார். கம்பன் என்ன சொன்னான்னு கேட்கிறார். கம்பனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்கிறார். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்றால் எனக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன பகை? அவரும் தமிழர், நானும் தமிழர், நாம் இருவரும் இணைந்து செய்தால் என்ன என்று ஒருவர் கேள்வி கேட்ட காலத்திலே தான் இருவரும் சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு நடக்கிறது. ஈரோட்டிலேயே சந்திக்கிறார். ஈரோடு சினைப்பு முதலியாருடைய இல்லத்தின் மாடியிலே சந்திக்கிறார். வரலாற்று அற்புதம் நிகழ்ந்த இடம். யாருக்கும் தெரியாது. இது சன்னிதானம் எழுதலன்னா தெரியாது, அடிகளார் எழுதலன்னா அந்த வரலாறு தெரியாது. மாடியிலே மகா சன்னிதானம் இருக்கிறார். இளம் வயதில் விவேகானந்தரை போல தோற்றம் சாமிக்கு. தந்தை பெரியார் தள்ளாடுகிற வயது. கோலை ஊண்டிக் கொண்டு மாடிக்கு வரப்போறார். நம்ம கீழே பார்க்கலாமேன்னு சாமி சொன்னார். சன்னிதானம் வரக்கூடாது, நம்ம தான் போய் சன்னிதானத்தை பார்க்கணும். அதாங்க பெரியார். மாடிப்படி ஏறி வர்றார். வந்த உடனே பெரியார் வந்துட்டாருன்னு ஐயா வாங்கன்னு சாமி எந்திரிக்கிறாங்க. சன்னிதானம் எந்திரிக்க கூடாது, அப்படி உட்காரணும். உட்கார்ந்து விட்டார். ஒரு நல்ல சோபா, 2 பேர் உட்கார்ற மாதிரி ஆயிரம் இருக்கை. ஐயா இப்படி உட்காரலாமே. சன்னிதானத்தோட சமமா உட்காரக்கூடாது, எனக்கு அந்த மரபு தெரியாது. அப்ப அவருக்கு தனி இருக்கை போடப்படுகிறது. 2 பேரும் பேசுறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. ரொம்ப அன்பா உரையாடல் போயிட்டே இருக்கு. சுத்தி வளைச்சு பேச்சு கடைசியில விஷயத்துக்கு வந்துருச்சு. கடவுளை பற்றி கேள்வி வந்துருச்சு. சாமி விளக்கம் சொல்றாங்க. தந்தை பெரியார் கேள்வி கேட்கிறார்.
கடைசியில ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த பாருங்க சாமி, சன்னிதானம் தான் பெரியார் சொல்லுவார், எனக்கு இந்த கடவுளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, அவர் கருப்பா செவப்பா எங்க இருக்காருலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எனக்கு எந்த பகையும் இல்லை, எனக்கு பிரச்சனை எல்லாம் அவர் பேர்ல நடக்கிற இந்த வம்புகளுக்கெல்லாம் ஏன் உங்க சாமி பதில் சொல்ல மாட்டேங்குது. இந்த மகா சன்னிதானம் எழுதுகிறார்கள், நாம் என்ன சொல்வது? கபிலர் காலம் தொடங்கி, இன்னும் சொல்ல போனா சாமி எழுதின வாக்கியம், கணியன் பூங்குன்றனார் தொடங்கி கண்ணதாசன் வரைக்கும் வள்ளலார் என்று போன்ற எத்தனையோ அறிஞர்கள் வந்ததற்கு பின்னாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளும் ஜாதியும் இருக்குமானால் இந்த சமயத்தின் மீது கடையெடுக்க வேண்டியது கட்டாயம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன பதில் சொல்வது? மௌனமாக இருந்தது சன்னிதானம். இதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. சாமி பேசுற கடவுளின் பெயராலே நிகழ்வதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. சமயங்கள் அதை சொல்லவில்லை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லுகிறது. கங்கை ஆடில்யன் காவிரி ஆடில்யன் என்று அப்பர் பெருமானுடைய பாடலை சொல்லுகிறார். சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீன் என்று கேட்டது அப்பரடிகளுடைய வாக்கு இல்லையா? மானுடரே வம்மீன் என்று வரவழைத்து இங்கு இந்த மனித பிறவி எடுப்பதற்கு பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் பாடவில்லையா? இத்தனை மாற்றங்கள் வந்ததற்கு பின்னாலும் இது ஏற்படாமல் போனதற்கு காரணம் கடவுளோ சமய தத்துவங்களோ இல்லை, நடைமுறையில் இருக்கக்கூடியவற்றிலே தான் இந்த தவறுகள் இழந்திருக்கின்றன. இது நடுவில் வந்த சம்பிரதாயங்கள் என்று அடிகளார் சொல்லுகிறார். அப்ப அதை யார் மாத்துறது? பெரியார்கள். நாம மாத்துவோம். சம்பிரதாயங்கள் இடம் கொடுக்குமான்னு கேட்கிறார் பெரியார். சம்பிரதாயங்கள் என்பது நாம உருவாக்குவது தானே, முயற்சி செய்வோம் என்று அடிகளார் சொல்லுகிறார். ஆகட்டும் பார்க்கலாம் என்று எழுந்திருக்கிறார். பேச்சு முடிவடையில. எழுந்திருச்ச உடனே மறுபடியும் சாமி எந்திரிக்கிறாங்க. சன்னிதானம் எந்திரிக்கப்படாது, அப்படியே உட்காரணும். எனக்கு திருமணத்தின் மரபுகள் தெரியும். ஞானியாரடிகளின் சுவாமிகளினுடைய பல்லக்கை என் தோளிலே சுமந்தவன் நான் என்று தந்தை பெரியார் மரபு தெரியாம அவர் பேசினது இல்லை. பெரியாரை பற்றிய புரிதல்களும் அடிகளாரை பற்றிய புரிதல்களும் இன்னைக்கு வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு. அவர் அவருடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தந்தை பெரியார் மாறவில்லை. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒருபோதும் சமய நெறியிலிருந்து மாறவில்லை. சமய நெறியில் அடிகளார் எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ அதுபோல தன்னுடைய கருத்துக்களில் தந்தை பெரியாரும் உறுதியாக இருந்தால் இருவருக்கும் இடையில் தமிழினம் மனித குலம் என்கிற ஒருமைப்பாட்டு உணர்வு அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது என்பதை இந்த வரலாறு நிரூபித்து காட்டினார். ஆனாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் தொடர்பு இருக்கிறது. அந்த பெரிய மாற்றமே இந்த திருச்சியில் தான் உருவாகிறது. அது வரைக்கும் ரகசியமாக சந்தித்த இந்த கூட்டம் ஒரு முறைக்கு இருமுறை சந்தித்திருக்கிறார்கள். பொது வெளியில் சந்திக்க வேண்டும் என்பது பொன்மலையில் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் விழாவிற்கு அடிகளாரை அழைக்கிறார். இத கதையெல்லாம் சொல்லிட்டு போனா எனக்கு நேரம் கடந்து போய்விடும். அந்த பொது வெளியில் தந்தை பெரியாரும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் என்ன பேசினார்கள், என்ன நடந்தது என்பதை பெரியார் மேடையில் அடிகளார் என்கிற ஒரு குறும்புத்தகமாக வந்தது. அது எழுதி முடியாத பெரு வரலாறு என்கிற புத்தகத்தில் முழுமையாக பதிவு செய்திருக்கிறேன். அதில் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படித்து அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்பதனாலே இந்த வரலாற்றின் மையத்தை நான் நினைத்து காட்டுகிறேன். இருவேறு துருவங்களாக இருக்கிற இவர்களை ஒன்று சேர்த்து வைத்த பெருமை திருச்சிராப்பள்ளிக்கு உண்டு என்பதை மட்டும் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க பிரச்சனை. சாமி கட்சி மாறிட்டாரு, காவியை விட்டுட்டு கருப்புக்கு மாறிட்டாரு, அருள்நெறி திருக்கூட்டத்தை விட்டு போயிடணும், 1008 விமர்சனங்கள். பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்னால் வெறுப்பு புகழ் இகழ் எதுவும் கடந்து இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள் என்பதை ஆழ உணர்ந்து கொண்டவர் அடிகள் பெருமான். இப்போ திருவள்ளுவருக்கு பெரியாருக்கு என்ன தொடர்புன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்களா இருக்கு. அவர் எங்க படிச்சான்னு நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து கார் போகுது. சாமி ஒரு சம்பவத்தை எழுதுகிறாரு. திருப்பரங்குன்றத்துல இருந்து கார் போகுது. தந்தை பெரியாரும் அடிகளாரும் ஒரே கார்ல பயணிக்கிறாங்க. அப்ப மடியில இருந்து அப்படி கஷ்டப்பட்டு பெரியார் ஒண்ணு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா திருக்குறள் புத்தகம். அதுல எடுத்துக்கிட்டு இந்த திருக்குறளை படிங்க அப்படின்னு சன்னிதானத்துக்கிட்ட கொடுக்கிறார் தந்தை பெரியார். மடி செய்வார்க்கு இல்லை பருவம் அப்படின்னு திருக்குறள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியார் கேட்கிறார். பெரியாருக்கு தெரியாதா? இல்ல, சன்னிதானம் சொல்லட்டும். கடமை செய்கிறவர்களுக்கு தன்னுடைய மானம் கருத கெடும். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடிதற்று மானம் கருத கெடும். தன்னுடைய குடியை உயர்த்த வேண்டும் என்று சோம்பல் இல்லாமல் எவன் உழைக்கிறானோ அவனை உருவாக்க முடியும்னு அந்த குரலுக்கு விளக்கம் சொல்லிடு. இப்ப சொல்லிட்டாரு, பொது வெளியில் நாம இறங்கி வேலை செய்யறோம். நம்ம மானம் அவமானம் எல்லாம் பார்த்தா நம்ம இனத்தை உருவாக்க முடியாது. நம்ம சேர்ந்து செய்கிறது சரிதானே
என்று தந்தை பெரியார் சொன்னவுடன் அடிகளார் சொல்லுகிறார், அதுவரைக்கும் சன்னிதானங்கள் என்பவர்கள் சமயத்தினுடைய திருமணத்தின் உள்ளேயும் ஒடுக்கத்துள்ளேயும் இருப்பதை மக்கள் வெளியிலே கொண்டு வந்து சேர்த்த மக்களின் மடாதிபதி தந்தை பெரியார் என்று அடிகள் பெருமான் பொதுவெளிக்கு என்னை கொண்டு வந்தது. இவர்கள் கேட்கிற கேள்வி பொதுவெளியில் கேட்கிறார். எனவே நாம் பொதுவெளியில் தான் சென்று பேச வேண்டும் என்பதற்காக தவ குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எத்தனை மேடைகள், அந்த பட்டிமண்டபத்தை மட்டும் இப்ப நான் தொகுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தலைப்பு கூட பொழுதுபோக்கிற்கான தலைப்பு இல்லை என்பதை இந்த அவையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். ரொம்ப கடுமையான விவாதங்கள். அப்ப பட்டிமன்றத்தில் பேசினாலாம் யாரு நினைக்கிறீங்க? ஜாம்பவான்கள் ஜீவா தவ குன்றக்குடி அடிகளார் 2 பேரும் எதிர்கட்சியில நின்று பேசுறாங்க. காப்பு கோதண்டராம கவுண்டர் நடுவர். எங்க ஈரோடு பக்கத்துல அந்த இடத்துல நடக்குது. பட்டிமண்டபத்துல 2 பேரும் பேசுறாங்க. அதை ஒருத்தர் பதிவு செய்யறாரு. கடுமையான வாக்குவாதம். திருவள்ளுவர் தான் அப்படின்னு அடிகளார் பேசுறாரு, கம்பன் தானே ஜீவா பேசுறாரு. அப்ப கூட இருந்து பார்த்த ஒரு அன்பர் எழுதுறாரு, ஒரு இடத்தில் கூட ஜீவாவை பற்றியோ கம்பனை பற்றியோ குறைவாக குறிப்பிடாமல் கம்பனுடைய பெருமையை அறிந்து திருவள்ளுவரின் நெறிகளை மட்டுமே அழகாக எடுத்து சொன்னார் அடிகளார். ஆனா ஜீவா இருக்கிறார் பாருங்க, அது சண்டை மாறுதும். இப்படி திரும்பவும் அப்படி திரும்பவும் இந்த மடாதிபதி, இந்த சாமியார், துறவி இப்படி எல்லாம் போட்டு வெளுத்து கட்டுறார். சன்னிதானம் எதுக்கும் கவலைப்படல. முடிச்சுட்டு மேடை விட்டு இறங்கின உடனே இதை பார்த்த சின்ன பையன், அந்த இளைஞன் கேட்கிறாரு, என்ன ஜீவா, உங்களை பத்தி சாமி எவ்வளவு உயர்வா பேசுறாரு, நீங்க போய் சின்ன பிள்ளைத்தனமா சாமியை பத்தி துறவு மடாதிபதி அது இதுன்னு பேசுறீங்களே, அது சரியானு கேட்கிற. அப்படி காது கொடுத்துட்டு, அது காது கேட்கறதுல அந்த மிஷின்ல பேசுகிற பையன் வாயில வச்சுட்டு கேட்கிற, சரி சரி வா. இதை பார்த்துக்கிட்டே பின்னால ஒரு உருவம் வந்தது. திரும்பி பார்த்தா அவர் தான் குன்றக்குடி அடிகளார். இந்த கேள்வி கேட்ட பையன் மேல கை வச்சுட்டு, அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா, அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசலாமான்னு கேட்டவர் அடிகளார். அப்படி கேட்கிற. அப்போ அவர் சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள எங்க தோழத்தை அந்த வித்தியாசம்லாம் இல்லை, நாங்க ஜீவாகிட்ட மனம் திறந்து பேசுவோம். அதனாலதான் நான் சொன்னேன், சாமி பேசுறது சரியா தான் பேசினாங்க, ஆனா நீதிபதியும் கண்டுக்கல, ஜீவாவும் கண்டுக்கல, தீர்ப்பு கம்பனுக்கு கொடுத்துட்டாங்க. திருவள்ளுவரை பத்தி சாமி எவ்வளவு உயர்வா பேசுனீங்கன்னு ஒரு பார்வையாளர் பதிவு செய்கிற வரலாற்றை நான் பார்க்கிறோம். அப்பதான் தோழர் ஜீவா சொல்றாரு, சாமி இனிமேல் நம்ம 2 பேரும் எதிர் கட்சியில நின்று பேசக்கூடாது, உங்க வீட பெருசு. இதே திருச்சிராப்பள்ளியில் தேவர்காலில் ஒரு திருமுறை கூட்டம் நடக்குது. 4வரை பற்றிய பேச்சு கூட்டம். எல்லாம் சிவ அடியார்கள் அப்படி திருநீர் நெற்றியில பூசிட்டு ரொம்ப பக்தி உணர்வோட இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சிங்கம் புகுந்த மாதிரி சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஜீவா வந்து விடுறாரு. இந்த கூட்டத்துல ஒரு நாத்திகவாதியா இருக்கிற ஜீவாவுக்கு என்ன வேலை என்று எல்லோரும் வியப்பாக பார்க்கிறார்கள். சாமி மேடையில பேச விடுறாங்க. அப்ப ஜீவா பேசுகிறார். ஜீவா மேடையில நின்று பேசுறாரு. அப்பரடிகளை பற்றியும் திருஞான சம்பந்தரை பற்றியும் சுந்தரரை பற்றியும் அவர் பேசுற போது சொல்றாரு, இது 20ஆம் நூற்றாண்டு. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சோவியத் ரஷ்யாவின் புரட்சியை உண்டாக்குவதற்காக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த குரல்கள் இன்றைக்கு உலகம் பூரா ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இது 20ஆம் நூற்றாண்டு. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் முதலாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று 7ஆம் நூற்றாண்டில் எதிர்ப்பு குரலை எழுப்பியவர் தோழர் அப்பரடிகள் என்று அவர் சொன்னார். அவர் எங்களுக்கு சொந்தமா உங்களுக்கு சொந்தமா என்று ஜீவா கேட்டவுடன், இதே போல திருப்பத்தூர் தமிழ்ச்சங்கத்திலும் அவர் பேசியதை கேட்டுவிட்டு சன்னிதானம் எழுதுகிறார், ஏதோ அப்பரடிகளே இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மேடையில் பேசுகிறது போல தோழர் ஜீவா பேசினார் என்று அவர்கள் சொல்லுகிறார். இப்படி பொது வெளியில் மாற்று கருத்து உடையவர்களை அரக்கத்திலே அமைத்து உட்கார வைத்து அமர வைத்து பொது வெளியில் கருத்துக்களை பேச வைத்த பெருமை அதிகளாக இருக்கு. இப்ப பட்டி மண்டபம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் விவாதத்துக்கு எழுப்பணும். இந்த பட்டி மண்டபம் புதுசா கண்டுபிடிக்கிற ஒரு இல்ல. மணிமேகலை சொல்லுது, ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாந்தெறிந்து ஏறுமின். அததான் டிவியில எல்லா சேனலும் போட்டு உட்காந்து நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. இந்த கருத்துக்களை சொல்ற போது கருத்து மோதல் தான் வரணுமே ஒழிய கைகளுக்கு வரக்கூடாது. இது ஜனநாயக முறை. இது எங்க வருது? கிபி 2ஆம் நூற்றாண்டில் மணிமேகலையில வருது. சைவம் பெரியதா, சமணம் பெருசா, பௌத்தம் பெருசா, வா ஒரு மேடை போட்டு தர்றேன், உட்காரு, உங்க கருத்தை பேசுங்க. பேசுற போது ஒண்ணு செய்யுங்க, செற்றமும் கலாபமும் செய்யாது அகலுமே. அங்க உட்காந்து தகராறு பண்ணக்கூடாது. இப்ப டிவியில பேசுறவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. பொது வெளியில உட்காந்து பேச வைக்கிறேன். இது மணிமேகலை காலத்தில் நடந்த பட்டி மண்டபம். 20ஆம் நூற்றாண்டில் மதுரை அரசரடியில் பிரம்மாண்டமானது. அது ஜீவா எழுதுற, நம்ம தோழர் தா பாண்டியன் எழுதுறார். என்ன தெரியுமா? இன்றைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது மார்க்சியமா,
காந்தி அம்மா, திருக்குறளா, விடிய விடிய பட்டிமன்றம். 3 அணி. காலையில வாசு தெளிச்சு கோலம் போடுற வரைக்கும் பட்டிமன்றத்துக்கு முடிவு தெரியல. என்ன முடிவு வந்தது என்பதை இந்த அரங்கத்தில் நான் சொல்ல வேண்டியதில்லை. எழுதி முடியாத பெருவரலாறு புத்தகத்தில் எழுதியிருக்கு. இதுல ஒன்று நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெருமக்களே, எந்த தயாரிப்பும் இல்லாமல் மேடையில என்ன தலைப்புன்னு கட்டு பேசுற பழக்கம் அடிகள் பெருமானின் காலத்தில் இல்லை. தேர்ந்து தெளிந்து அதற்கான கருத்துக்களை நிரல்படுத்தி வரிசைப்படுத்தி பேசிய அவர் அத்தனையும் பட்டிமண்டபத்தின் பொது வெளியில் உருவாக்கி தந்தார்கள். இப்படி தனி மனிதராக வந்த வரலாறு என்னுடைய காலத்தால் சொல்லி முடியாத வரலாறு. அவருடைய மகத்தான பணிகளில் உலக திருக்குறள் பேரவை என்று காலந்தோறும் பொதுவான அமைப்புகளை உருவாக்கினார்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். 1982ஆம் ஆண்டு ஜாதியினாலே மோதிக்கொண்டு தடுமாறுகிற காலகட்டத்தில் கீழவெண்மணியில் அந்த ஏழைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது ஓடோடி சென்று அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்த முதல் மடாதிபதி தவத்திற்குரிய ஜாதி வேற்றுமை இல்லாமல் மீனாட்சிபுரத்தில், திண்டுக்கல்லில் ஒவ்வொரு இடங்களிலும் ஜாதி கலவரங்கள் தோன்றுகிற பொழுதெல்லாம் அங்கு பிரசன்னமாகி அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வை உண்டாக்கி சமத்துவத்தை நிலைநிறுத்திவர் தவத்திற்குரிய அடிகளார். திருச்சிக்கு நமக்கு குன்றக்குடிக்கு பக்கத்துல கொரட்டூர்னு ஒரு கிராமம். கொரட்டைங்கிற கிராமத்துல திடீர்னு குடிசையெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்ச உடனே எல்லாரும் பயந்துட்டு ஏதோ மந்திரவாதிகளை ஏவி விட்டுட்டாங்க, வழி சொல்லணும் சாமிங்கிறாங்க. அப்படியா, நம்ம பூஜை பண்ணுவோம் போங்க நினைச்சிட்டு எந்த பூஜாரியும் அனுப்பல. நேர சிக்கிரியில் இருக்க சயின்டிஸ்ட கூப்பிட்டாரு. ஏங்க தீ பிடிச்சதுன்னு கேட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. இவங்க போய் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த மந்திரவாதியும் ஏவல. சாணி உருண்டைக்குள்ள ஒயிட் பாஸ்பரஸை தூக்கி கூரையில விட்டு எரிஞ்சிடறான். நேரம் ஆனவுன்னு சூடு ஆனவுன்னு பாஸ்பரஸ் எரிஞ்சவுன்னு தீ பிடிச்சி எரியுது. இதற்கு எந்த மந்திரவாதியும் மந்திரம் போடலைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விளக்கத்தை சொன்னா கிராமத்துல ஏத்துக்குவானா? இப்ப நிறுத்துறோம். இப்ப சயின்டிஸ்டுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அப்பதான் சாமி சொன்னார், வேலை முடியல, இப்பதான் வேலை ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் கூரையில ஏன் தீ பிடிச்சதுன்னு கண்டுபிடிச்சதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த குடிசைக்குள்ள இருக்கிற அடுப்பு ஏன் எரியலன்னு நீங்க சயின்டிஸ்ட்கள் என்னைக்காவது கவலைப்பட்டீங்களான்னு கேட்டேன். அந்த அடுப்பு எரியறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அறிவியலை நீங்கள் மேநாடுகளில் சென்று ஆராய்ச்சி செய்து நிறுவுவது அல்ல, அன்றாட மக்களின் வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்கு அறிவியலை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று உருவாக்கியதுதான் குன்றக்குடி மாதிரி திட்டத்தினுடைய அடையாளமாக உலகத்தில் எல்லா இடங்களிலும் அறிமுகப்படும். இப்படி எல்லாத்தையும் காலத்தின் தேவை அறிந்து மக்களிடத்திலே ஞானத்தை போதித்தவர் அடிகளார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு எல்லா திருமணங்களும் ஆலயங்களும் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்குகின்றன. குன்றக்குடிதான் முதலில் ஆதீனத்தின் சார்பாக கல்வி நிறுவனங்களை உருவாக்கியது. சாமி பட்டத்துக்கு வர்றது என்ன நிலைமை தெரியுமா? ஆடு மாட்டுக்கு நம்ம குழுதாடி வைக்கிற மாதிரி ஏழை மக்களுக்கு கஞ்சி தொட்டி வச்சு கஞ்சி பார்த்துருக்குறாங்க. சன்னிதானம் வந்தாங்க, என்னது மக்களுக்கு கஞ்சி, ஒருவேளை கஞ்சி போட்டா அந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா? 3 வேளை சோறு கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று தனியிலே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை எல்லாம் மகா சன்னிதானம் ஏற்றுக்கொண்டார்கள். கல்வியில் புரட்சி, அறிவியலில் புரட்சி, ஆன்மீகத்தில் புரட்சி என்று காலத்தின் தேவை அறிந்து காலத்தை புதுப்பித்து தன்னுடைய வாழ்க்கையை அல்ல, தமிழ்நாட்டின் வாழ்க்கையை, இந்தியாவின் வாழ்க்கையை புதிதாக எழுதி காட்டிய வரலாறு குன்றக்குடி அடிகளார் வரலாறு. அப்போதுதான் இன்னைக்கு பிரச்சனைக்கு நாம் தீர்வானுகிற வரலாறு. 1982 மண்டைக்காட்டில் மதக்கலவரம். சன்னிதானம் திருச்சியில இருக்காங்க. திருச்சியில இருக்கிறாங்க ஒரு மீட்டிங்ல. அப்போ டிவி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, வானொலி தான் உண்டு. அப்ப மாலை முரசு பத்திரிகையில மண்டைக்காட்டில் மத கலவரம் என்று திருச்சியில் இருக்கிற அடிகளாருக்கு தான் தகவல் வருகிறது. உடனே நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு நேர குன்னக்குடிக்கு போறாங்க. மண்டைக்காடுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது. சாமி ரொம்ப பத்தி எரியுது, தீ பிடிக்குது, துப்பாக்கி சூடு நடக்குது, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நம்ம எங்க போறது? இருக்கிறது ஒரு உயிர் தானே, போயிட்டு போகுது, அதை விட நம்ம எதுக்கு உயிரோட இருக்கிறோம், கிளம்புங்கன்றது. மடத்துல இருக்கவங்க எல்லாம் பதறாங்க. சன்னிதானம் போயிட்டா எப்படி? கார் வரட்டும் சாமி, காரை ஓரத்துல சந்துக்குள்ள நிப்பாட்டிடுற ரிப்பேர் சாமி. அப்ப வெளியில இருந்து ஏதாவது கார் கொண்டு வர சொல்லுங்க, வந்தா கிளம்பிடுவாங்க. இன்னும் கார் வரல, நீங்க யாரு வந்தாலும் சரி வராட்டும் சரி, நாம் ஒரு தெருவில் இறங்கி சாமி நடக்க ஆரம்பிச்சு. பின்னாலே பரமபுரம் நேரம் எல்லாரும் ஓடுறாங்க, செல்வராஜனே ஓடுறாங்க. கார் எடுத்துட்டு மண்டைக்காடுக்கு போகுது. அங்கு போனால் காவல்துறையினர் எச்சரிக்கிறாங்க, சாமி இங்க வரக்கூடாது, பாதுகாப்பு போகக்கூடாது. இல்லை, நான் மக்களை பார்க்கணும், நான் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக வரேன். இந்த ஒரு உயிர் போனானையா இருந்தானையா, துறந்ததுக்கு அப்புறம் என்ன உயிர்? மக்களை நான் நேரடியாக சந்திக்கணும் என்று தெருவில் இறங்கு பொதுமக்களை சந்திக்கிறார்கள். கலவரத்துக்கு காரணமா இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு நெறிப்படுத்துறதுக்கு முதல்ல அந்த ஆயர் அருள் தந்தை எங்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. சாமி பார்க்க போனா அவருக்கே பயம். மறுபடியும் எதுக்கு சாமி, அவர் நல்லா விசாரிக்கத்தான் வரணும்.
ஊர் ஊராக செல்கிறார்கள், கிராமம் கிராமமாக செல்கிறார்கள். இடிபட்ட நொறுக்கப்பட்ட ஆலயங்களை, குடிசைகளை, தீ வைத்த பகுதிகளை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். சாமியை பார்த்து கதறி அழுகிறாங்க. அது தனி வரலாறு. அப்போ மகா சன்னிதானம் அவர்களை தான் ஒருங்கிணைக்கிறார். அவரை வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்துக்கள் நடந்துடக்கூடாது. நீங்கள் வருகிற வழிகளில் எல்லாம் வெடிகுண்டு வைத்து ஆபத்து வரும் என்றால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று களத்திலே இறங்கி அவர்கள் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் சமமாக சந்திக்கிறார். ஆரோக்கியசாமி பாதரையும் அகமது கான் என்கிற இஸ்லாமிய சகோதரி இணைத்துக் கொண்டு 3 சமயத்தையும் ஒருமைப்பாட்டோடு கூட்டத்தை நடத்தி கொண்டு போகிறார். இடிக்கப்பட்ட சர்ச்சுகளையும் ஆலயங்களையும் தேவாலயங்களையும் இந்துக்களை கொண்டு கட்ட வைத்திருக்கிறார். இடிக்கப்பட்ட பிள்ளையார் கோவில்களையும் வழிபாட்டு தலங்களையும் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் கட்ட வைத்திருக்கிறார். இருவருக்கும் இடையிலே சமாதானம் வருகிறது. ஊராக 16 நாட்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் அண்ணல் காந்தியடிகள் நவகாடி யாத்திரை எப்படி போனார்களோ அதுபோல மண்டைக்காடு மதக்கலவன் நடந்த எல்லா பகுதிகளுக்கும் அடிகள் வருமான் சமுதாய ஊர்வலத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள். ஒரு நினைவுக்காக அந்த அப்போது நடந்த சம்பவத்தின் படம் தான் இது. அத்தனை மடாதிபதிகளையும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த அத்தனை அன்பர்களையும் அரவணைத்துக் கொண்டு போய் ஊராக சென்று அந்த வாழ்வில் அமைதி நிர்வாக வேண்டும் என்கிற போது சாமி மடத்துக்கு போகக்கூடாது, எங்களோட தான் இருக்கணும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். இராணுவம் புக முடியாத, காவல்துறை புக முடியாத இடத்தில் தனி மனிதராக போய் அமைதியை நிலைநாட்டிய அண்ணல் காந்தியடிகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் அந்த சாதனை செய்தவர் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் தான். அப்பதான் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது சொன்னார், இனிமேல் மடாதிபதிகள் குன்றக்குடி சாமி பாதையிலே தான் போக வேண்டும், அவர் சமாதான சாமி என்று மக்களை அறிவித்தார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மகா சன்னிதானம் அவர்கள் இவ்வளவு புரட்சிகள் செய்த காலத்தில் சென்னையில் தமிழகத்தின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது சட்டமேலவை உறுப்பினர் பதவி காலியாக இருக்கிறது, யாரை கொண்டு வரலாம் என்று சக அமைச்சர்களோடு பேசுகிறார். ஒவ்வொருவரும் அமைதியாக இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க தலைவர். அப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், திரு குன்றக்குடி அடிகளாரை சட்டமேலவை உறுப்பினராக ஆக்கலாம் என்று நினைக்கிறேன். உடனே ஒரு அமைச்சர் சொன்னாராம், அவர் ஒன்றும் திமுக காரர்களே சாமி, அவர் காங்கிரஸ்காரராச்சு, அவர் கம்யூனிஸ்ட தான் ஆதரிப்பாரு ஒழிய நம்ம திராவிட இயக்கத்தை ஆதரிக்க மாட்டாரே, அவரை எப்படி நீங்க உருவாக்கலாம் என்றவுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னாராம், நாம் அடிகளாரை ஆதரிப்பது என்பது அவருடைய சமயத்திற்காகவோ கொள்கைக்காக அல்ல, தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் அவர் தொண்ட செய்தியை நினைத்துத்தான் நாம் ஏற்பாடு செய்கிறோம் என்று கலைஞர் முடிவெடுத்தார். இது நெஞ்சுக்கு நீதியில் எழுதுகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். இதில் இவர் முடிவெடுக்கிறார், சாமி ஒத்துக்கணும் இல்லை. அமைச்சர் மாதவனிடம் மூலமாக தொலைபேசியில் பேசுகிறார், சன்னிதானம் இசைவு தெரிவிக்கலாம். வேண்டாம், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நம்ம பணி செய்வோம், நமக்கு அரசியல் முக்கியம் அல்ல. இல்ல, சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சு சொல்லுங்க. மறுபடியும் நடக்குது. 3 முறை நடந்ததற்கு பின்னால் மகா சன்னிதானம் தனியாக முடிவெடுக்கவில்லை. தன்னுடைய குருவாக இருக்கிற தர்ம ஆதீனத்தில் 25வது மகா சன்னிதானத்தில் கலந்து பேசுகிறார்கள். இந்த சமய ஒருமைப்பாட்டில் சன்னிதானத்தோடு கலந்திருக்கக்கூடிய கோவை பேரூர் ஆதீனத்தோடும் சுந்தரசாமிகளோடும் கலந்து பேசுகிறார்கள். எல்லோரும் சன்னிதானம் ஏற்பது பொருத்தமானது தானே. சங்க காலத்தில் மன்னர்கள் இருக்கிற காலத்தில் மடாதிபதிகளைப் போல ராஜகுருக்களும் இருந்தார்கள் தானே, இருப்பதில் என்ன தவறு என்றவுடன் ஒரு வழியாக இசைவு தெரிவிக்கிறார்கள். அதிலும் புரட்சி செய்தவர் அடிகளார். அந்த மேடையில் பதவி ஏற்கிற காலத்தில் எல்லோரும் கடவுளின் பெயரால் பதவி ஏற்கிறார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுவது உட்பட. திரு குன்றக்குடி அடிகளார் பதவி ஏற்கிற போது அவர் சொல்லுகிறார்கள், என் மனச்சாட்சியின் பேரில் நான் பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எதிர்ப்பு எங்கிருந்து வருது தெரியுமா? தமிழ்கடல் ஆயசோகிட்ட இருந்து எதிர்ப்பு வருது. அப்ப சாமிக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அந்த கட்சிக்காக உங்க கொள்கையை மாத்திக்கிறாங்க, கடுமையா லெட்டர் எழுதுறாரு. சன்னிதானம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் எழுதுகிறார்கள். கடவுளை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதை விட கடவுளுக்கு நம்பிக்கை பெரியவர்களாக நம்முடைய பணிகள் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நாம் கடவுள் சாட்சியாக என்று சொல்கிற பொழுது அதில் நன்மை தீமை எல்லாவற்றையும் கடந்து சத்தியத்தின் பின்னாலே நிற்க வேண்டும். அரசு நெறிமுறைகள் என்று வருகிற போது சில சூட்சுமங்கள் மாற்றங்கள் வரும். பொய்மையும் வாய்மை இடத்த என்கிற நிலையில் செய்ய வேண்டும். அந்த இடத்தில் மனித நேயத்தை ஒட்டி மனசாட்சியைத்தான் முன்வைக்க முடியுமே ஒழிய கடவுளை வைத்து பேசுவது பொருத்தமாகாது என்று விளக்கம் சொல்லிவிட்டு மேலே சொன்னார், திருமுறைகளில் வருகிற சுந்தர பெருமானே எப்படி சாட்சி சொன்னார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று எழுதியதற்கு பின்னாலே அமைதியான எந்த கொள்கைகளும் முரண்பாடு இல்லாத அவரும் தந்தை பெரியாரும் ஒருங்கே இணைந்து மதுரை ராஜராஜன்
நாடக விழாவில் சந்திக்கிறார். TKS பிரதர்ஸ் ராஜராஜ சோழன் நாடகம் நடத்துறாங்க. பார்வையாளராக தந்தை பெரியாரும் அடிகளாரும் இருக்கிறார். நாடகம் முடிந்து விடுகிறது. வயதில் மூத்த தந்தை பெரியார் மேடையிலே பேசுகிறார். நாடகம் என்னவோ மிகச்சிறப்பா இருந்தது. ஆனாலும் இந்த நாடகம் போயும் வௌவால் அடைகிற கோவிலை பத்தி நாடகமா இருக்கே, அதுதான் வருத்தமாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் சொல்லிவிட்டார். தொண்டர்கள் எல்லாம் கரவொலி எழுப்புகிறார். அடுத்து அடிகளார் பேச வேண்டும். எந்த இடத்திலும் தன்னுடைய நிலை பிறழாமல் மாற்றவர்களின் கருத்துக்களையும் மனம் கவர்ந்து தன் வழியில் திருப்பிவிடக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் தமிழுக்குண்டு என்று நிறுவியவர் அடிகளார். அடிகள் பெருமான் மேடையிலே பேசுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் ரொம்பவும் தான் வருத்தப்பட்டு கொண்டார்கள். வௌவால் அடைகிற கோவில்கள் என்று நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஒன்று செய்யலாம். தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கோவிலை விட்டு வெளியிலே வந்ததினாலே தான் வெளியில் இருக்கிற வௌவால்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே போய்விட்டன. எனவே வெளியில் இருக்கிற தந்தை பெரியார் உள்ளே வந்தால் வௌவால்களை விரட்டி விடலாம் என்று அடிகள் பெருமான் சொல்றார். அவர்கள் அந்த அரங்கம் ஏற்றுக்கொண்டது. இப்படி ஒரு புறத்தில் தந்தை பெரியாரோடு இணங்கி நடக்கிற போது இது போன்ற ஒரு இலக்கிய கூட்டத்தில், அரங்க கூட்டத்தில் எல்லோரும் கேள்வி கேட்கிறார். சாமி எப்படி கடவுள் இல்லைங்கிற பெரியாரோட போகலாம்? பெரியார் கூட நானும் போயிருக்கிறேன், என் கூட பெரியார் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய நோக்கமும் தமிழர்களையும் மனிதர்களையும் ஒருங்கிணைப்பது தானே. இதில் என்ன தவறு? இருந்தாலும் திருமுறையில் கத்துக்கிட்ட திருக்குறள் சொல்ற அடிகளார் பெரியாரை மீறி போகலாமா, சேரலாமான்னு கேட்டார். திருக்குறள் நீங்க நம்புறீங்களா? உறுதியா நம்புறீங்களா? நான் வள்ளுவர் சொன்னதைத்தானே நான் செஞ்சேன். என்ன சாமி செஞ்சீங்க? வள்ளுவர் என்ன சொல்றார்? பெரியாரை துணைக்கோடன்னு சொல்லியிருக்காரா? நம்முடைய லட்சியத்திற்கு தந்தை பெரியாரை நான் துணை கொண்டேனே ஒழிய பெரியார் அவருடைய நிலையிலிருந்து பிறழவில்லை, நான் என்னுடைய நிலையிலிருந்து மாறவில்லை. இருவரும் இணைந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காலத்தை ஒருங்கிணைத்து கூட்டிக் கொண்டு போய் காலத்தை நிறுவி தந்தவர் தவத்திற்குன்றபடி அடிகளார். இப்படி 70 ஆண்டு ஒரு கணம் கூட இணைப்பு இல்லாமல் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற லட்சியத்தை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்திய தந்தை பெரியார், தோழர் ஜீவா, எல்லா இயக்க தலைவர்களோடும் தலைவர்களோடும் அவர்கள் கருத்து தன் கொள்கைக்கு இணைந்து கொண்டு வரக்கூடிய பேராற்றல் தவத்திற்குன்றக்கூடிய அடிகளாரிடத்திலே இருந்தது. பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டிய பாடத்திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருக்குறளையும் திருமுறைகளையும் பாரதியாரையும் பட்டுக்கோட்டையையும் கண்ணதாசனையும் பட்டிமண்டபத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டிய பல்கலைக்கழகத்தின் மாபெரும் துணைவேந்தர் தவத்திற்குன்றக்கூடிய அடிகளார் தான். இறுதி காலத்தில், நல குறைவான காலத்தில் அமெரிக்க நிறுவனம், அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கம் அடிகள் பெருமானுக்கு மருத்துவ வசதி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். கடைசி காலம். பார்த்தவர்களும் பார்த்தவர்களை கேட்டவர்களும் நானும் பார்த்த அனுபவத்தை சொல்லுகிறேன். அந்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், சாமி உங்க செலவு நாங்க பார்த்துக்கிறோம், வரட்டும். சாமி சொல்றாங்க, சரி எனக்கு இதயத்துல சின்னதா இருக்கணும்னு ஆண்டவன் படைச்சுட்டான், இயற்கையில் இருக்கு, இதுக்கு மாற்று சிகிச்சை சொல்லணும்னுக்கிறீங்க. எங்க ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருக்கான், அவனுக்கு அதை நீங்க செய்வீங்களான்னு சாமி கேட்டு. நான் தொடரும் பத்திரிகையை பத்தி சொன்னீங்க, தொடரும் பத்திரிகையில போய் சாமிகிட்ட கேட்கிறேன். சாமி பேட்டியில சொல்றாங்க, இந்தியா ஏழை நாடு அல்ல, இந்தியர்கள் தான் ஏழைகளாக இருக்கிறார்கள். நீங்க ஆழ கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். அவருடைய பேட்டிகள் பேச்சுகள் அத்துணையும் ஒரு சமய ஒருமைப்பாட்டை அண்ணல் காந்தியடிகளுக்கு பின்னால், காமராஜருக்கு பின்னால், தோழர் ஜீவாவுக்கு பின்னால், தந்தை பெரியாருக்கு பின்னால் திரண்ட அத்தனை தோழர்களையும் ஆன்மீகத்தின் பேரில் நிலை நிறுவி மனிதம் பேணிய புனிதர் தவத்திற்குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் தான். அடித்து கொண்டு போகிற வெள்ளமாக அலையாக வருவது காலம். நான் தலைப்பு கொடுத்திருந்தேன், கால திரையில் தன் வாழ்வெழுதி வைத்தவர் அடிகளார் என்றேன். திரை என்பது ஸ்கிரீன் மட்டும் இல்லை, அலைக்கு இன்னொரு பெயர் திரை என்பது பெயர். கால வெள்ளம் அலையாக அடித்து கொண்டு வருகிற காலத்தில் கரையொதுங்கி போன தலைவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீகவாதிகள் நிறைய பேர். கால வெள்ளத்தாலே அடித்து கொண்டு போகப்பட்ட தலைவர்களும் மனிதர்களும் இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் நிறைந்திருக்கிறார்கள். 2 நாடுகளை தவிர உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் சென்று பொழுதுபோக்கிற்காக அல்ல, இந்தியாவிற்கு வளத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக செஞ்சீனாவிலும் ரஷ்யாவிலும் உலக நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செய்த தவத்திற்குன்றபடி அடிகளார் கால வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாத கால வெள்ளத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி, இது என்னுடைய காலம் என்று சுவாமி விவேகானந்தருக்கு பின்னால் நிலை நிறுவியவர் என்றால் தவத்திற்குன்றபடி அடிகளார் அவர்கள் தானே. எனவே கால திரையில் தன் வரலாறை எழுதி வைத்தவர் என்கிற வார்த்தையை நானே வாபஸ் வாங்கி கொண்டு கால திரையில் தன் வரலாறை எழுதி நிலைத்தவர் தவத்திற்குன்றக்கூடிய அடிகளார். அவருடைய நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் இருந்து அருளாட்சி செய்கிறார். இது 100ஆண்டு விழாவின் தொடக்கம்தான்.
இத்தோடு இந்த நிகழ்ச்சியை தமிழ்ச்சங்கம் முடித்துவிடக் கூடாது. இது இன்னும் மாணவர்கள் கூடிய பேரரங்கத்தில் மீண்டும் அடிகள் பெருமான் குறித்த விவாதங்களையும் கருத்துக்களையும் உருவாக்கி, அடிகளார் ஒருவர் இல்லை என்றால் தமிழகத்தில், இந்தியாவில் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டுகிற பேரொளி வேறு யாரும் இல்லை என்பதை காலம் உணர்கிற போது இந்த நூற்றாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அரிய நிலையில் நேரம் கடந்து என்னுடைய உரையை நீட்டித்தாலும் கூட காலம் கடந்த அடிகள் பெருமானின் சிந்தனை எண்ணி கருணை கொண்டு இந்த அரங்கத்தில் விட்டிருக்கிற அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய எல்லோருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.